சகோதரரே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சை, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோர நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு பூமி கடுத்த சிந்தை அல்லது மண்ணுலக மனநிலை என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தையும் அவருடைய சிந்தையை நாங்கள் விளங்கி எங்களுடைய ஆத்துமா தேவன் விரும்புகிறபடி வாழுகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கவும், பாவங்களிலிருந்து மனம் திரும்பவும், இன்னும் பரிசுத்தத்திலே நாங்கள் பெறுவதற்காக கடந்து செல்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆகையால் அந்த அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக அந்த மண்ணுலக மனநிலைக்கான அடிப்படை வேத வசனமாக பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதத்தில் அந்த 3வது அதிகாரம் 19வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். ஆகையால இந்த வசனத்தினுடைய சூழமைவை நாங்கள் முதலாவது கவனித்திருந்தோம். பிற்பாடு பூமிக்குரிய சிந்தை என்றால் என்ன, எது இல்லை என்கிறத நாங்கள் 2வதாக நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய நாளிலிருந்து நாங்கள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு பூமிக்குரிய சிந்தைய இருக்கிறதனுடைய அறிகுறிகளை நாங்கள் கண்டுபிடிக்க நாங்கள் போறோம். ஆகையால நான் அல்லது நாங்கள் ஒவ்வொருவரும் பூமிக்குரிய சிந்தையோடு இருக்கிறவர்களா, அதாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிற எங்களுடைய முடிவு அழிவு, எங்களுடைய வயிறு கடவுள் வயிறு, எங்களுடைய புழுகெல்லாம் வெறும் வெட்கம் தான் என்கிற அந்த கேட்டகரிகள், அப்படிப்பட்ட வகையறாக்களா நாங்கள் இருக்கிறோமா என்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு எங்களுக்கு வேதம் காட்டுகிற அந்த குறிகாட்டிகள் அல்லது அறிகுறிகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆகையால இன்றைக்கும் நாங்கள் 1-2 அறிகுறிகளை நாங்கள் வேதத்திலிருந்து கவனித்து எங்களை நாங்களே மிகவும் தீவிரமாக ஆராயிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மண்ணுலக மனநிலையோடு இருந்தால் எங்களுடைய முடிவு அழிவு. ஆகையால இது சீரியஸான பிசினஸ் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இது எங்களை நாங்கள் சிந்திக்கிறது, பிற்பாடு எங்களோடு இடைபடுகிறவர்களை நாங்கள் நிதானிக்கிறதுக்கு இது மிக முக்கியமான அளவுகோல்கள். ஆகையால இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு, அப்ப இன்றையிலிருந்து நாங்கள் சிந்திக்க இருக்க போற விஷயங்கள் மண்ணுக்குரிய மனநிலையை கண்டுபிடித்தல். மண்ணுக்குரிய மனநிலையை கண்டுபிடித்தல். மண்ணுக்குரிய மனநிலையை கண்டுபிடித்தல். முதலாவது அறிகுறி பூமிக்குரிய விடயங்களை வாழ்க்கையில் மிக முக்கியமான விடயங்களாக கருதுவது. பூமிக்குரிய விடயங்களை வாழ்க்கையின் மிக முக்கியமான விடயங்களாக கருதுவது. அதான் பூமிக்குரிய விடயங்களை வாழ்க்கையின் மிக முக்கியமான விடயங்களாக கருதுவது. அப்படிப்பட்ட யோசனை நம்மள இருக்குமெண்டா நாங்கள் ஆவியின் சிந்தையுடையவர்கள் அல்ல, நாங்கள் பூமி கடுத்தவளை சிந்திக்கிறையாக்கள். அப்ப அதுல விஷயமா கவனிச்சு கொள்ள வேண்டும். நாங்கள் சென்ற கிழமை எது பூமிக்குரிய மனநிலை இல்லை என்றத திட்டமும் தெளிவா பார்த்த நாங்கள் அதுல நாங்கள்
ஒட்டுமொத்தமாக அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம், பூமியில கடவுள் பூமியையும் பூமியில படைச்சிருக்கிறவைகளையும் பயன்படுத்துறது கிறிஸ்தவர்ல மெய் கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. அப்ப பூமியில இருக்கிற விடயங்களை பயன்படுத்துறது அவசியம் என்றது இருக்கேக்கல்ல. நாங்கள் முதலாவது இப்ப பார்க்கிற விஷயம், அந்த பூமிக்குரிய விடயங்களை நம்மட வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விடயங்களாக நாம யோசிக்கிறோம். அது அவசியம், ஆனா அதுதான் மிக முக்கியம் என்று யோசிக்க தொடங்கி மிக முக்கியமான விஷயம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் அழிவோம். எங்களுடைய முடிவு அழிவு. சரியான கவனம் நாமல் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில். முதலாவது பரலோகமும் கடவுளும் தான். இரண்டாவதுதான் பூமிக்குரிய விஷயம். மிக முக்கியமானது கடவுளும் அவற்றை அரசும். இரண்டாவது தான் எங்களோட சாப்பாடும் பயிரும் வேலையும் படிப்பும். இந்த ஆர்டர் மாறி நாங்கள் மிக முக்கியமானது வேலையும் படிப்பும் பிள்ளை வளர்ப்பும் சாப்பாடும் தான் என்று யோசிச்சுட்டோம் என்றால் நாங்கள் மண்ணுலக சிந்தியோட இருக்கிறையா அல்ல. நீங்கள் கவனிச்சு கொண்டீங்கன்னா ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் 39வது வசனத்தையும் கவனிச்சு கொண்டீங்களா? ஆதியாகமம் 27:28 யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய ஆர்டர், தேவன் உனக்கு வானத்து பனி பூமியின் கொழுமை. முதல் எங்க இருந்து தொடங்குதோ? வானத்துல பரலோகத்துல இருந்து வர வேண்டியது. இரண்டாவது பூமியில இருந்து வர வேண்டியது. ஆனா இதே இது ஏசாக்கு கொடுக்கல. 39 அப்பதான் அவன் தகப்பன ஈசாக்கு அவனுக்கு பிரவித்திரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் இரண்டாவது உயர வானத்திலிருந்து இறங்கும் பனி. சரியோ? மெய்கிறிஸ்தவருக்கும் மெய்கிறிஸ்தவர் அல்லாத ஆட்களுக்கும் பூமியினுடைய கொழுமை பூமியினுடைய விடயங்கள் தேவை. நாங்கள் ஒரு நாளும் அதை இல்லை என்று. ஆனா பூமிக்குரியவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் இருக்கிற வித்தியாசம், அந்த மெல்லிய கோடு எந்த அடிப்படையிலேன்னா, முதலாவது தரத்திலிருந்து பொழிகிற பனியா அல்லது முதலாவது பூமியிலிருந்து எழும்புற கொழுமையா? அதான் இந்த டிஃபரன்ஸ். இது ரெண்டு பேருக்குமே ரெண்டும் இருக்கும். ஏசாக்கும் இருக்குது ரெண்டும், யாக்கோபுக்கும் இருக்குது ரெண்டும். ஆனா ஆர்டர் வித்தியாசம். அங்கதான் நம்மளுடைய நாம ஆவிக்குரிய சிந்தையா மண்ணுலக சிந்தையா நாக்கலான்றது வழியில அது கர்த்தருக்கும் நமக்கும் அல்லது மற்றவர்களை நாங்கள் தீர்க்கிறதுக்கும் எங்களுக்கு வேதம் காட்டுற முதலாவது வழிகாட்டு. விளங்குதோ? ரெண்டு பேரிலையும் நாம் இங்க கதைக்கிறது கிறிஸ்தவர்களை பற்றியா, நாங்கள் அவிசுவாசிகளை பற்றி, அதாவது சேர்ச்சுக்கு வெளியில இருக்கிற ஆட்களை பற்றி இங்க ஒன்றுமே கதைக்கவே இல்லை. ஏண்டா பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபம் எழுதியிருக்கிற சேர்ச்சுக்களை இருந்த அந்த பூமிக்குரியவர்களை சிந்திக்கிற ஆட்களை பற்றி தான் எழுதினாங்க. அதுல நமக்கு சேர்ச்சுக்கு வெளியில அவிசுவாசிகள், இயேசுவை சேவிக்காதையாக்கள், அப்பட்டமா எங்களுக்கு தெரிகிற 10 கற்பனைக்கு வெளி பிரச்சனையான ஆட்களை நாங்கள் இங்க ஒப்பிடவே இல்லை எங்களோட. அது இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கமே இல்லை. நாங்கள் கதைக்கிறது யோசிக்கிறது எல்லாம் சபைக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை பற்றி. அந்த இது ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவனுடைய
அந்த சபையின் அங்கத்தவர்கள் என்று சொல்லி தங்களை நினைச்சு கொண்டிருக்கிற மனுஷர்களுக்குள்ளதான் இப்ப மண்ணுலக ஆவிக்குரிய சிந்தையுடைய ஆக்கள் யாரு, மண்ணுலக சிந்தையுடைய ஆக்கள் யாரு என்றதை நாங்கள் வகையறுக்க தொடங்குறோம். அதனால நாம இந்த பிரசங்க யோசிக்கல ஸ்கூல்ல இருக்கிற ரட்சிக்கப்படாத டீச்சர்ஸ் மேரையும் அல்லது நாமல் வேலை செய்கிற பொஸ் மேரையும் பற்றி யோசிச்சிடாதேங்க. இது அவர்களை பற்றியான பிரசங்கம் இல்லை. இது முழுக்க முழுக்க சரியான மைன்யூட்டான மிகவும் நுணுக்கமான ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்குது. இது இந்த சர்ஜரி சரியான மெல்லிய ஆபரேஷன். ரெண்டு பேருக்கும், அந்த அவிசுவாசிகளுக்கும் வெளிப்படையான அவிசுவாசிகளுக்கும் சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் பூமியினுடைய விடயங்கள் அவசியம். ஆனா இப்ப பிரச்சனை முதலாவது எது என்றுதான் பகல். அந்த முதலாவது என்று சொல்றதுல அவிசுவாசிகளுக்கு முதலாவது பூமி தான். சேர்ச்சுக்குள்ள இருக்கிற மண்ணுலகத்தை யோசிச்சு கொண்ட சிந்தையுடையாக்களுக்கும் அதான் முதலாவது. அப்ப சபைக்கு வெளியில இருக்கிறவன் முடிவும் அழிவு, சபைக்கு உள்ளுக்கு இருந்து மண்ணுலக யோசனையோடு இருக்கிறவங்க முடிவு அழிவு. ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க சேர்ச்சுக்கு வெளியில இருக்கிறோம், இவங்க சேர்ச்சு என்ற பேர்ல உள்ளுக்கு இருக்கிறோம். நாங்கள் அப்படிப்பட்ட யாக்களோன்னு தான் கேள்வி. பூமிக்குரிய விஷயங்கள் வாழ்க்கையில சரியான முக்கியமானது அல்லது மிக முக்கியமானது என்று நாங்கள் ஒப்பிட்டு தான் அதை கதைக்கிறோம். இதோட கத்தரையும் அவற்ற ராஜ்யத்தையும் கத்தர் படைச்ச இந்த பூமியும் அதனுடைய விடயங்களை ரெண்டும் கத்தருடையதுதான் வந்தது. ஆனா இப்ப எங்களுடைய யோசனை என்னுடைய ஆர்டர் என்னன்றதான் கேள்வி. இப்ப இதுல அந்த முதன்மையானது மிக முக்கியமானது என்று நாம கதைக்கல. நாங்கள் என்ன அதுல சொல்ல வரோம், எங்களுடைய மகிழ்ச்சி இந்த ஆர்டர் இந்த ட்ரெண்ட்ல எதுல கூட இருக்குது. அதாவது அந்த ஆர்டரை நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஆர்டர் நான் கத்தரத்தான் முதலாவது வச்சிருக்கேன் சொல்லுவோம் எல்லாம் எல்லாரும். இப்ப கேள்வி, கத்தரும் அவற்றை அரசும் எங்கட மகிழ்ச்சியா இருக்குதா, இந்த பூமியில எங்கட வேலையும் எங்கட படிப்பும் எங்கட வீடும் எங்கட நிலவரங்களும் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸும் எங்களுடைய பதவிகளும் எங்களுக்கு சரியான மகிழ்ச்சியை கொடுக்குதா? இந்த மகிழ்ச்சி கத்தரிலும் அவற்ற பராமரிப்பிலும் இல்லாம நாம அடைகிறதுகளையும் வீடு வாசல்லையும் எங்களுடைய சமுதாய படிநில முன்னேற்றங்கள்லையும் சரியான மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குதுன்னா நாம மிக முக்கியமா இதைத்தான் யோசிச்சிருக்கிறோம். இத பூமிக்குரியது நல்ல அழகான விஷயம் என்று நாம யோசிக்கிறது அல்ல. பூமிக்குரியவைகள் அழகானது என்று நாம யோசிக்கிறோமா? கத்தரும் அவற்ற ராஜ்யமும் அவற்ற கிருபைகளும் அழக படுத்துற என்று யோசிக்கிறோமா? தரத்திலிருந்து பொழிகிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நிறைய பெற்றிருக்கிறது அழகா, அல்லது கடவுள் படைச்ச இந்த பூமியும் அதுவும் அழகென்று நாம யோசிக்கிறோமா? நமக்கு தெரியும் இந்த பூமி, நாம பார்க்கிற பூமி அழகே இல்லை. இந்த பூமி வடிவில்லை. பைபிள் ஒரு இடத்துல இந்த பூமி வடிவென்று சொல்றது இல்லை. அந்த வடிவம் எப்பயோ படைச்ச 1650ஆம் ஆண்டோட முடிஞ்சு போச்சு. இப்ப பார்க்கிற வானலாவிய மலைகள், இப்ப பார்க்கிற பெற்றும் கடல்களினுடைய நாமல் அழகென்று நினைக்கிறதெல்லாம் கடவுளுக்கு சரியான வேதனை உண்டு பண்ணுற விஷயம். ஏனென்றா அவர் படைச்ச படைப்பு பாவத்தால நாசமா போச்சது. நாம பார்க்கிற சூரியன் சந்திரன் இந்த இதெல்லாம் இப்ப அழகு கட்டு நிலமுறைஞ்சு போய் கிடக்குது. இதத்தான் நாம கடைசியா படிச்ச பாடம் அது எல்லாம். பராவில நாங்க கடைசியா எழுதின புத்தகம் தான். தேவன் எல்லாத்தையும் பார்த்தார், எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. ஆனா மிகவும் நன்றாயிருந்த அந்த விஷயம் பாவத்தோட மிகவும் நல்லது இல்லாம போச்சு.
அப்ப நமக்கு பார்க்க how beautiful it is. Oh, God has created a beautiful world. இல்ல கடவுள் எவ்வளவு நல்ல அழகான உலகத்தை படைச்சிருக்காருன்னு நாங்களும் ஒரு நாளும் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதே இல்ல. ஏன் கடவுள் படைச்ச நல்ல அழகான உலகம் இப்ப இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் பாவமும் சாபமான உலகம். அதுவே நமக்கு அழகு மேல் இருக்கும் என்றால் உண்மையான அழக படைச்சிருக்கிறவரு அந்த படைச்சவருக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கு. தான் படைச்சதுல நாசமாக்கிட்டாங்க. இவங்க அதையே வெஞ்சு அழகு நினைச்சு அதுல திருப்தி காண்றாங்களே. ஆதாமும் ஏவாளினுடைய அழகு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு மனுஷரும் வாழ்ந்தது, ஒரு மனுஷன் உடலும். ஆனா உடலை குறிச்ச அழகும் உடல்ல குறிச்ச பெருமைகளும் உண்மையில அது பெருமை அழகென்று பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. கடவுளுடைய மகிமை உடம்புலேருந்து அச்சு போச்சுது நம்ம எல்லாத்தையும், அந்த புகழ்ச்சி அந்த பெருமை. ஆனா அதை வச்சு இப்ப உடல் எவ்வளவு கவர்ச்சி எவ்வளவு பெருமை எவ்வளவு எங்களோட தோல் எங்களோட இதுகளை பற்றி சொல்லுற அதை குறிச்ச யோசனைகள் இல்ல எங்களுக்கு அழகென்று நாம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் என்றால் then we are earthly minded people. நாங்கள் மண்ணுலக மனநிலையோடு இருக்கிறார்கள். அழிஞ்சு போற விஷயங்களுக்காக இல்ல நாங்கள் இங்க கதைக்கிறது. எங்களுக்கு தெரியும் எல்லாம் அழிஞ்சு போகுது. ஆனா இருக்கிற இந்த உலகம் நல்ல வடிவான உலகம் என்று யாராவது நாம யோசிக்கிறோம். நாம வேதபூர்வமா சிந்திக்கிறையாக்கள் இல்ல, கடவுள் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறையாக்கள் இல்ல. என்ற கடவுள் பார்த்தார் எல்லா உலகம் அது அடிவருப்பம் வடிவில்லாம போது எல்லாம் உருக்குறைஞ்சு போச்சுது. அதனால நாங்கள் அப்படிப்பட்ட பாட்டுகளே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. உலகத்தாக்கள் சண்டே ஸ்கூல்ல ஹவு பியூட்டிஃபுல் காட் ஹஸ் கிரியேட்டட் திஸ் வேர்ல்ட் என்று சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா இந்த உலகத்தை படைச்சிருக்க. கடவுள் படைச்ச அழகு படைச்சவர்றான், அது முடிஞ்சு போச்சு. இப்ப பார்க்கிற மேலையெல்லாம் கடவுள் படைச்சது இல்ல. இது எல்லாம் கடவுளுடைய கோபத்தான பூமியின் மதகுகள் திறவுண்டு கீழே இருந்த பூமி உயர் எழும்பி பார்க்கிற ஒவ்வொரு மேலையும் பீதுருதாலகால மேலையில ஏறைகள் எல்லாம் நினைச்சது எவ்வளவு உயரமான மேலையில கடவுளோட கோபம் எவ்வளவு உயர்த்தி விட்டு இருக்குது எல்லாத்தையும். அதனால நாங்கள் பார்க்க பார்வை இதெல்லாம் கடவுளுடைய கோபமும் கடவுளுடைய உக்கிர கோபத்தினுடைய வெளிப்பாடு. நான் உயரமான எவரெஸ்ட்ல ஏறிட்டேன் யாராவது புழுவேக்கல. உண்மையில கடவுளுடைய கோபத்தின் உச்சத்தை அவன் ஏறி பார்க்கிறீனாமா. அப்படிதான் வேதம் பார்க்கங்களை சொல்லு. விளங்குதா? எங்களுக்கு ஆண்டவர் கதை கேட்கல. தந்த வெள்ளம தந்த கத்தத்துவம் தந்த ஞானத்தை தான் பார்க்கறதுக்கு அழைக்கிற. தந்த அழக பார்க்கறதுக்கு வேதம் அழைக்க இல்லை. அழகு அது அற்று போச்சது பாவத்தோட. அது ஆறாமுறை பாவத்தோட அற்று போக தொடங்கினது. பிறகு நோவோட பெருவெள்ளத்தோட டோட்டலா போச்சு இருந்த உலகம் எல்லாம். அதனால நாங்கள் அழகண்டு பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், கர்த்தரும் அவற்ற ராஜ்யமும் அவற்ற ராஜ்யத்தின் மக்கள்ல இருக்கிற வானத்து பனி போல பெய்கிற அவருடைய கிருபை. அதுதான் பியூட்டி, அதுதான் அழகு. அதனால எங்களோட மகிழ்ச்சி எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய ஹாப்பினஸ் எங்களுக்கு எதை செய்தா மகிழ்ச்சியா இருக்கும், எதுல நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு வீடு இருக்குன்றதுல சந்தோஷமா இருக்கிறோமா? நாம மண்ணுலக மனநிலையான ஆக்கள். நமக்கு நிரந்தரமான தொழில் இருக்கின்றதுல நாம மகிழ்ச்சியா இருக்கிறோமா? நாம மண்ணுலக மனநிலையான ஆக்கள். எங்கிட்ட நகபலங்கள் சேவிங்ஸ் இருக்கின்றதுல நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? நாங்கள் மண்ணுலக மனநிலையான ஆக்கள். எங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்றும் எங்கள்கிட்ட இந்த உலகத்தையும் அதை எல்லாத்தையும் படைச்சவர் எங்கட சொந்தக்காரன் என்றதிலையும் எங்கட மகிழ்ச்சி இருக்கிறார். அது மட்டும்தான் ஆவிக்குரியவர்கள் நாங்கள் பரலோக குடியுரிமையாளர் என்றதுல எங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. விளங்குதா? நாங்கள் மற்றபடி மகிழ்ச்சி அடைகிறோம், மற்றபடி நாங்கள் அழக புகழுகிறோம் என்று என்றது எங்கள் இருக்கோம்னா நாமல் குற்றவாளிகள். we are criminals. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் குற்றவாளிகள். இதுல இரண்டா பூமிக்குரிய விஷயங்களை தான் மிக அழகு என்று நாமல் யோசிக்கிறோம்.
பூமிக்குரிய விடயங்களை தான் மிகவும் சந்தோஷமானதுன்னு நாம யோசிக்கிறோம். அது ஒரு ஒழுங்கற்ற மனநில, ஆவியால ஒழுங்குபடுத்தப்படாத சிந்தனை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கடவுளுடைய மக்களுக்கு எப்பயுமே முதன்மையான ஆசீர்வாதங்களாக இருக்குதுண்டு கர்த்தர் ஒரு நாளுமே வாக்குறுதி பண்ணவே இல்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய முதன்மையான ஆசீர்வாதங்கள் என்று வேதம் ஒரு நாளும் கர்த்தருடைய மக்களுக்கு வாக்குறுதி பண்ண இல்லை. அது மேபி இரண்டாம் பட்சம் அது இந்த பூமியில வாழ்றதுக்கு அவசியம் என்று கடவுளுக்கு தெரியும். ஆனா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் அவற்றை முதன்மையான ஆசீர்வாதம் என்று கர்த்தர் ஒரு நாளுமே பைபிள்ல அவற்றை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததில்லை. அதனால நாங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று நாம யோசிக்கிற என்னவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதுகள் நாம மகிழ்ச்சியும் அதுல அழகும் அதுல நாங்கள் ஒரு மதிப்பும் தேட நாம யோசிக்க இயலாது, யோசிக்கவும் கூடாது. அப்படி யோசிக்கிறதால நாம எங்களோட முதன்மையான அந்த முதல் இடத்தை அதுக்கு கொடுக்கிறோம்னா அதான் முதலாவது அறிகுறியே நாம மண்ணுலக மனநிலையான மறக்க வேண்டும். யாக்கோபுட ஆசீர்வாதம், ஏசாட ஆசீர்வாதம். வானத்து பனி முதல் பூமியின் கொழும இரண்டாவது. ஆனா இஞ்சால பூமியின் செழும முதலாவது, வானத்தின் பனி இரண்டாவது. அயல தள்ளிவிடப்பட்டவர்களுக்கும் அதான் நிலைமை. ஏசா கெத்த தெரிஞ்சு கொள்ள, ஜாக்கோப கெத்த தெரிஞ்சு கொண்ட. அயல ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்குது கவன். ஆனா அதுக்காக ஏசா உடன்படிக்கையின் குடும்பத்துக்குள்ள பிறக்க இல்லையா? பிறந்தவர். அவரும் உடன்படிக்கையின் சபையின் மக்களுக்கெல்லாம் இருந்தவர். ஈசாக்கினுடைய புள்ள. அயல இது மிக பொருத்தமானது. சபைக்குள்ள சபைக்கினுடைய மக்களா பிறக்கிற இருக்கிற ஆட்கள்லயே யாரு பூமிக்குரிய அடுத்தவரை யோசிக்கிறீனா, யாரு பரலோகத்துக்குரியவரை யோசிக்கிறேன் என்றதான் இந்த விஷயம் நமக்கு இருக்கு. ஒரு தேவ பக்தியான பரலோகவாசிக்கு நிச்சயமாக பூமிக்குரிய விஷயங்கள் தேவை என்று பரமவிதா உட்பட நாங்களும் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனா எங்களோட முன்னுரிமை எப்பவுமே பரலோகத்துக்குரிய விடயங்களை கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கு. இரண்டாவது பூமிக்குரிய விஷயங்களை யோசிப்போம். ஆனா இதே நேரம் ஒரு பூமிக்குரிய சிந்தியோடு இருக்கிற மனுஷன்ல நாம அவர் பரலோகத்துக்குரிய விஷயங்களை ஒப்புக்கொள்ளுறீங்க. பரலோகம் கடவுள் காரியம் அது தேவை, அது இருக்குது, அது அவசியம் என்றதை ஒப்புக்கொள்றீங்க. ஆனா பூமியின் கொழுமைகளை அதிகமாக விரும்புறீங்க. விளங்குதோ? இதனாலதான் அவர்களுடைய சிந்த பூமிக்குரிய விஷயங்கள்ல மூழ்கி போய்க்கிறாங்க. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, ரெண்டு பேருமே ஒத்துக்கொள்ளுறீங்க. என்னத்த தேவ பக்திக்குரியாக்கள் பூமியின் விடயங்கள் அவசியம் என்றதை ஒத்துக்கொள்ளுறோம். ஆனா முதலாவது பரலோக விடயங்களுக்கு தான் நம்முடைய சிந்தனை எப்பயுமே சாஞ்சு கொண்டிருக்கு. இரண்டாவது குரூப், அதாவது தேவ பக்தி இல்லாத ஆனா சபைக்குள்ள இருக்கிற ஒத்துக்கொள்றீங்க பரலோக விஷயங்களும் அவசியம் உண்டு. ஆனா அவர்கள் பூமிக்குரிய விடயங்கள் சாய்ஞ்சு கொண்டிருக்கு. அதனால அது முதலாவது அறிகுறி, குறியாட்டி நாங்கள் ஆவிக்குரிய சிந்தியோடு இருக்கிறோமா பூமிக்குரிய சிந்தியோடு இருக்கிறோமா. இரண்டாவது குறிகாட்டி, இரண்டாவது அறிகுறி. இரண்டாவது அறிகுறி எண்ணங்கள் பூமிக்குரிய விடயங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு
எண்ணங்கள் பூமிக்குரிய விடயங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு நாம் அவற்றில் மூழ்கி இருந்தால் அல்லது நாம் அவற்றில் மூழ்கி விடுகிறோம் என்றால், நமது எண்ணங்கள் பூமிக்குரிய விடயங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு நாம் அதில் மூழ்கி விடுதல். அதான் இரண்டாவது அறிகுறி, மூழ்கி விடுதல். நமது எண்ணங்கள் பூமிக்குரிய விடயங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு நாம் அவற்றில் மூழ்கி விடுதல். இது பிரியாரிட்டி இல்லை, இது இப்ப என்ன ஆர்டர் என்ற கதை இல்லை. எது எங்களுடைய யோசனைகளை கூட ஆக்கிரமிச்சு கொண்டிருக்குது. ஆக்கிரமித்தல் என்று சொல்றது எங்கள முழுக்க எங்களை பிடிச்சு ஆண்டு கொண்டிருக்கு. ஆக்கிரமித்தல் என்றது வன்முறையோட எங்களை தண்ட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. சிங்கள ராணுவம் தமிழர் பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டது என்று சொன்ன வன்முறையோட தங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு விடயத்தில் அவர்கள் அதை கட்டுப்பாட்டுகளை கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் சிந்தனைய வன்முறையோட தண்ட கட்டுப்பாட்டுக்களை கொண்டிருக்கிற அந்த விடயம் பூமிக்குரிய விஷயங்கள் என்று சொன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்? நாம அதை பற்றி தான் யோசிக்க தொடங்கி அதை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருப்போம். அதுதான் மூழ்கி போதல் என்று சொல்லுவார். அதுல நாம மூழ்கி இருந்தா நாம மண்ணுலக மனநிலை இருக்கா உணங்குது. அப்ப இப்ப இங்க குறிப்பா நாம அந்த யோசனைகள் அல்லது எண்ணங்கள் என்ற விஷயத்துக்கு தான் வரும். முதன்மையாக உண்மையில இந்த பகுதி பிலிப்பியருக்கு எழுதினது அவர்கள் பூமிக்குரியவற்றை சிந்திக்கிறார்கள். அப்ப இது சிந்தனையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது சிந்திக்கிறார்கள் என்றது ஆத்மாவினுடைய அந்த முதல் ரூம். நாம படிச்சோம் ஜோனோவனுடைய பிரசங்க தொடர்ல பாவம் வாசம் பண்ணுகிற இடத்துல பாவம் எங்க வாசம் பண்ணுதுன்றது முதல் ரூம். அது அந்த அறிவு, அதாவது அந்த யோசனை அல்லது சிந்தனை எண்ணங்கள். அது பாசங்கள் இரண்டாவது, மூன்றாவது செயல்பாடு. அப்ப அப்போஸ்தலன் இங்க கதைக்கிறது அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படி என்றா அந்த எங்கள் ஆத்மாவோட முதல் ரூம் பூமிக்குரியவைகளால ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குது. பூமிக்குரிய விடயங்களால அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல இரண்டாவது குறியாட்டியா சொல்ல பார்க்கிறோம். இதயத்தினுடைய முதல் பிள்ளை எங்களுடைய ஆத்மாவினுடைய முதல் பிள்ளை எங்களுடைய யோசனை. The firstborn of soul is thought. ஆத்மாவினுடைய முதல் பேர் என்ன? யோசனை அல்லது எண்ணம். எண்ணம் எண்ணம் ஆத்மாவுடைய முதல் குழந்தை எண்ணம், முதல் பிள்ளை. எங்களுடைய ஆத்மா முதலாவது அது நேச பாசத்தை அது உற்பத்தி ஆக்குறது இல்ல. அது இரண்டாவது ஸ்டெப்ல அது வேற போகுது. முதலாவது ஸ்டெப் அது எங்களோட ஆத்மா தான் எப்படி இருக்கிறான் என்றதை காட்டுறது, நாம என்ன யோசிக்கிறோம் என்றதுல எங்களுக்கு வெளியே தெரியும். ஏண்டா வேதம் சொல்லுது
நீதிமொழி 23:7 ஒரு மனுஷன் தன் இதயத்தில் என்னத்தை நினைக்கிறானோ அப்படியே தான் அவனும் இருக்கிறான். அப்படித்தான் அவன், அதான் அவன். அது குறிப்பாக அந்த கான்டெக்ஸ்ட் ஒரு தேவபக்தி இல்லாத யோசனைகளோடு அது சம்பந்தப்படுத்தப்பட்டு எங்களுக்கு கதைக்கப்படுது. நீதிமொழி 23:7 நீதிமொழி 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஐஸ்வர்யம், பிரபுத்துவம், பொருள் சம்பாதித்தல், அதுகளோட சம்பந்தப்படுகிற ஒரு முக்கியமான கான்டெக்ஸ்ட். அப்ப பேசிக்கா அடிப்படையில் இந்த பூமியில நாமல் வாழறதுகளுக்கான எங்களுடைய பதவி, எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய வயிறு சாப்பாடுகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற சூழ்நிலை. அந்த சூழமைவில தான் பரிசுத்தவான்கள் எழுதுற அப்படிப்பட்ட அந்த மனுஷன் நினைப்பு எப்படியோ அப்படித்தான் அவன். அதான் அவன். நீ அவன் யார் என்று அறியணுமோ, அவன் என்ன நினைக்கிறான் என்றதை மட்டும் வடிவாங்கி தெரிஞ்சுக்கொள். அதான் அவன். என்ன நினைவுகளோடு இருக்கிறானோ அதான் அவன். இது குறிப்பான இந்த சூழ்நிலையில மட்டுமில்ல, பொதுவாகவே இதுதான். ஏண்டா சிறு வயது முதல் மனுஷன் சிந்தனை பொல்லாதா இருக்குன்னு தேவன் கண்ட. அப்ப மனுஷன அடையாளம் அவன் எப்படி இருக்கிறான் என்றத அடையாளம் கண்டது ஆண்டர் பார்க்கிறது அவன் நினைப்பு என்னன்றத. துன்மார்க்கன் தந்த நினைவுகளை விட்டு திரும்ப கடவுள் நினைப்பு, நினைக்கிறது, யோசிக்கிறது, எண்ணுறது, அந்த அந்த திங்கிங் ப்ரோசஸ், அந்த எண்ணங்களை உருவாக்கி எண்ணங்களை யோசிக்கிற அந்த செயல்முறை தான் நாம யார் என்றது உண்மையான குறிகாட்டி. இதை நாங்கள் இன்னும் ஆழமா பல மாசங்களா நாங்கள் டைம் எடுத்து பார்த்தாங்க. அந்த பாவம் எப்படி இருதயத்தில் ஆத்மாவில் அந்த முதல் ரூம்ல எப்படி அது வாசம் பண்ணுது, எங்களை சிந்தனையில எப்படி அது டீல் பண்ணுது. சில வேளையில பிசாசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சில வேளையில கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கிற சோதனைகளினுடைய சூழ்நிலையில சில வேளையில நாங்கள் தற்செயலாக அதுக்குள்ள இழுபடலாம். ஆகையால நாங்கள் எப்படி என்ன நினைக்கிறோம், என்ன எதுல எங்கட நினைப்பு கூட இருக்குது, அது என் ஆத்மா எப்படி இருக்குது, என்ற ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற கிருபைகள் எப்படி, என்ற குடும்பத்தை கர்த்தருக்குள்ள எல்லாரும் ஒழுங்கா இருக்கிறீனமோ, இன்றைக்கு தேவனோடு இருக்கிற உறவுகள் சரியா இருக்குதோ, வேத வாசிப்புகள் எப்படி, கடவுள் என்னோட பேசுறது எனக்கு விளங்குதா, நான் கடவுளோட இருக்கிற தொடர்புகள் இன்றைக்கு நான் ஒழுங்குபடுத்தி அதை செய்து கொண்டிருக்கிறேனா, கடவுளுடைய ராஜ்யம் எப்படி என்ற குடும்பத்துக்களையும் என்ற செத்த உறவுகள் திருமண உறவுகளுக்களை கொண்டு போகப்படுகிறா, கடவுளுடைய அரசு தமிழினத்துக்களை பெறுகிறதுக்கு என்ற சபங்கள் எவ்வளவு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது, கடவுளுடைய ராஜ்யம் பல நாடுகள்ல கடவுளுடைய அந்த பெருங்கல்லாக உருண்டு வந்த மெசியாத்துவம் எப்படி ரோம கிரேக்க ராஜ்யங்கள் எல்லாம் முறியடிச்சு அது எல்லாத்தையும் மூழ்கடிச்சு அஞ்ஞான உலகங்களை கிறிஸ்தவமா மாற்றினது போல கடவுள் இப்ப எங்களோட தமிழினத்தையும் முழுக்க அவர் மாற்றுறதுக்கு அல்லது அதை ஆளும் ஒரு சமயமா கொண்டு வர அவர் செய்யணும் விரும்பணும் என்றதுல நாங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது.
அல்லது என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுத்துறது, என்ன சாரி வேண்டுறது, என்ன செருப்பு வேண்டணும், என்ன படிப்பு படிக்கணும், ஐயோ எந்த டியூஷனுக்கு கொண்டு விடணும், ஐயோ நான் அப்ப இவ்வளவு உழைக்கணும், ஐயோ இப்ப இவ்வளவு இன்னும் தேவைப்படும், ஐயோ இப்ப இருக்கிறத எப்படி என்ன இனி எவ்வளவு காலம், ஐயோ நமக்கு இருக்கிற இந்த காணியோட வேற என்ன காணியை நாம வேண்டி போடலாம், ஐயோ இந்த காசை நாம வேறு என்ன விதத்துல முதலிட்டு நாம அதை பெருக்கலாம், ஐயோ நம்ம இந்த கோழிகளோட இன்னும் ஒரு 10 கோழியை வேண்டி விட்டு நாம மினக்கடலாம் நல்லா. எங்கட எண்ணங்கள் எதுல மூழ்கி போயிருக்குது, எது எங்களை கூட ஆக்கிரமிக்குது, நேரம் எது கூட எடுக்குது, எங்களை எது கூட எடுக்குதோ அதான் நாம. வேற வேற நோ டிஸ்கஷன், வேற கதை இல்ல. பைபிள் அதான் மனுஷன் நினைவு அப்படியா, அதான் அவன். உலகத்துக்குரியவர்களைத்தான் நாம யோசிக்கிறத கூட நேரம் எடுக்கிறோமா? நாம மண்ணுலக சிந்தையுடையாக்கள், மண்ணுலக சிந்தையுடையாக்கள். விளங்குதா? அதனால தண்ணி கொதிக்குதுன்றது நமக்கு எப்படி தெரியும்? அல்லது கறி சரி இனி இறக்கலாம் என்றது நமக்கு எப்ப தெரியும்? எப்ப தெரியும் தண்ணி கொதிக்குதுன்றது? எப்ப தெரியும்? ஆவி முதலும் பெரும பபிள், அந்த குமிழ் வர தொடங்கினா கறி ஓகே, பால் எல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பால் விட்ட அப்புறம் என்ன செய்ய, அது பொங்கி அது கொதிக்க தொடங்கி ஆஃப் பண்றோம். நாங்கள் ஏர் என்றது நம்முடைய ஆத்மாவோட பபிள், அதான் அந்த எண்ணம். அந்த பபிள், அந்த எண்ணங்கள்லாம் அந்த குமிழ்கள். அந்த எண்ணங்கள் என்ன கூடங்கள்ல வந்து கொண்டிருக்குதோ அதான் நாம, அதான் நாங்கள். இதுல ஒரு தடவை நம்மளை ஏமாத்த விட வேண்டாம். இதுல வேற எந்த ஒரு சாக்கு போக்குக்கும் அனுமதிக்க வேண்டாம். இத வேற யோசனையோட நாம அதை மறைக்க வலிக்கிட்டோமோ, கடவுள் கதைக்கிறத விட நம்மளை நாமளே உருவ குத்தி கொண்டு சாகிறோம். விளங்குதா? எந்த எண்ணங்கள் எங்களை ஆக்கிரமிச்சு எங்களை நேரத்தை கூட எடுத்துக்கொண்டிருக்கிறது, அதான் நாமல், அதான் நாங்கள், அதான் நாங்கள். எது அப்ப எங்க ஆத்மாவனுடைய ஆத்மா என்ன மாதிரி இருக்கின்ற ஸ்டேட்டஸை காட்டுறது எது? என்ன? அந்த பபிள், எங்கட நினைவு, எங்கட யோசனைகள், எங்கட எண்ணங்கள். அதான் பரிசுத்த கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டயம் இருதயத்தின் யோசனைகளையும் அந்த அதனுடைய சிந்தனைகளையும் அது உருவ குத்தி வகையறுக்க வேண்டும். நாம என்ன யோசிக்கிறோம் என்றது அது ஆவிக்குரியதா அல்லது நாம மண்ணுலகுரியதா கத்தட்ட வார்த்தை உருவ குத்தி, வேற ஒன்றாலும் அதை செய்ய இயலாது. அதான் இப்ப செய்து கொண்டிருக்கு. அதனால எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி ஒரே யோசனையா இருக்கு. என்ன அப்புறம் என்ன, எனக்கு இந்த பிள்ளைகளோட படிப்பு தான் ஒரே யோசனையா இருக்கு. முடிஞ்சு போச்சு. எனக்கு ஐயோ, எனக்கு பொழுது முடிஞ்சா பொழுது வட்டும் வரைக்கும் வேலையை பற்றி தான் யோசனையா இருக்குது. அல்ல, நாங்கள் வேலை தெரியும், நாம வேலை செய்யணும், வேலை செய்யாட்டி சாப்பிடக்கூடாது. ஆனா நாங்களே வேலை செய்கிறோம். யாருக்காக வேலை செய்கிறோம்? கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறோம், கிறிஸ்துவனுடைய அரசுக்காக வேலை செய்கிறோம். ஆனா இந்த யோசனையில என்ன காலம் எழுப்பினா இதே வரைக்கும் ஐயோ அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை, கிறிஸ்துவே யோசனையில இல்ல. கிறிஸ்து ஒரு மூளைக்கு இல்ல, மூளையில இருந்து வெளியில போயிட்டு அவர்
கர்த்தர் இந்த நேரத்துல இத விஷயத்தை எப்படி கையாளங்களை வைக்கிற, இதுல நாம எவ்வளவு பரிசுத்த நீதியா இந்த நேரத்துல இருக்கிறோம், இப்ப என்ன கதைக்கோரும், இப்ப இதை செய்யறது உச்சாம மனசார நேர்மையோட இருக்கிறனா என்ற ஒவ்வொரு எங்களோட அடிகளிலையும் காலமலும் இரவு வரைக்கும் எங்களோட நாளாந்த அடிகளிலையும் கர்த்தர் எனக்கு முன்பாயும் கர்த்தர் இந்த வல பக்கத்திலையும் இருக்கிறத விட்டு போட்டு அவர் இருக்கிறார் தான், அவர் இருப்பார் தான். ஆனா இது கூட எங்களை யோசிக்க வச்சு கொண்டிருக்குது. ஐயோ இந்த வேலை கூட, ஐயோ இந்த வேலையில என்ன, இந்த வேலையை பற்றி என்ன நாம யோசிக்க, என்ன எப்படி எப்படி முன்னேறலாம். ஐயோ அங்கதான் நாம தொடங்கிட்டோம். எங்கட எண்ணங்களை மண் பூமிக்கு அடுத்தவைகள் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், ஜெரமியா பரவுஸ் இன்னும் ஒரு அவருடைய பிரசங்க தொடர்ல இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணாட்டி நாமல் மண்ணுலக மனநிலைகள் ஆட்டோமேட்டிக்கா சாயும். இருக்கிறது போதும், கத்தர் குலத்தையும் தந்திருக்கிற இருக்கிறதோட வாழ பழகுவோம். இதுக்காக காலம் எழுப்பி இரவு வரைக்கும் யோசிச்சு கொண்டிருக்கிறார். சாப்பிடைய தாராரோ அவ்வளவுதான், போடுறதுக்கு உடுப்பு இருக்கோ அவ்வளவுதான். கடவுள் தந்திருக்கிற கிருபைகளால அவற்ற ராஜ்யத்துக்கும் சபைக்கும் என்ற குடும்பத்துக்கும் நாங்கள் சௌகரியமா அமைதியா வாழ்றதுக்கு கடவுள் எங்களுக்கு பிளந்தார அவ்வளவு. இப்ப இருக்கிறது ஓகே, இனி என்ன வேண்டாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் சொன்ன மாதிரி அதுல குறிச்சு நாம கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படுறது உண்மையில இங்கிலீஷ்ல அதுல குறிச்சு அதீத அக்கறை எடுக்க தேவையில்லை. ஐயோ இப்ப நாம கண்டா இன்னும் ஒரு 5 வருஷத்துல இந்த மாதிரி இப்ப விஷயம் போகுது, என்ன நடக்க போகுது ரெண்டு இப்படி ஜோசிஜாக்களும் இருக்கிறேன். ஆனா அந்த யாக்கள் பைத்தியமானதும் அந்த யாக்களை கடவுள் பிரட்டினதும் தான் முடிஞ்சது. நான் நேபுகாத்நேச்சரை பற்றி கதைக்கிறேன். ஓ இனிமேல் எல்லாம் பிடிச்சிட்டா இனிமேல் என்ன நடக்க போகுதுண்டா, நீ தாட்ட வெட்டப்பட போற பைத்தியம் என்ன நடக்க போகுதுன்றதுல. இப்ப கர்த்தருக்கு முன்பாக வாழ்ற வாழ்க்கையில கர்த்தரும் அவற்ற ராஜ்யமும் அவற்ற ராஜ்யத்துக்கு நான் என்ன பங்களிப்பு செய்கிறேன் என்ற பிள்ளைகளை வளர்க்கிறதால கடவுளுடைய அரசுக்கு அவங்களால என்ன பங்களிப்பு கொடுக்க போறேன் என்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதால நான் அதனுடைய அவங்கள கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக அவற்றை அரசுக்காக என்ன திறங்களை வளர்த்து விட போறேன். எங்களுடைய யோசனை எல்லாம் கர்த்தர் கர்த்தர் ராஜ்யம் ராஜ்யம் என்ற நாமல் எந்த சிட்டிசன் ஆணையாக்கள் பரலோக சிட்டிசன்ஸ். பரலோக சிட்டிசனுக்கு பரலோகத்தையும் அந்த அரசனையும் குறித்த யோசனையில எல்லாம் அங்க சேனல் பண்ணப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டிருக்க. அந்த யோசனையை எடுக்கிற விதமா இந்த பூமிக்குரிய விடயங்கள் மாறுதண்டா அதை கட் பண்ணிடுவோம். சில பேருக்கு தங்களோட நோய் தான் ஒரு பெரிய பிரச்சனை, அதான் ஆக்கிரமிக்கும். அது 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 அப்ப அதுக்கான மருந்து, அதுக்கு வந்து தமிழ் வைத்தியம் இல்லமோ, அதுக்கு வந்து இங்கிலீஷ் வைத்தியம் இல்லமோ. இங்கிலீஷ் வைத்தியம் தமிழ் வைத்தியம் பற்றி யோசிக்கிறது பிள்ளை என்று நான் சொல்லல. ஏற்கனவே சொன்ன நாங்கள் இந்த பூமியில வாழ்றதுக்கு மருந்தும் சுகாதாரம் அவசியம் என்று ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனால் எது ஆக்கிரமிக்குது நம்மளோட நேரத்தை கூட? மருந்து, மெடிக்கல், எதை ஆராய்ச்சி அதுல பற்றி யோசிக்கிறது. கர்த்தரையும் கர்த்தற்ற ராஜ்யத்தையும் ரெண்டு வகைகளை கர்த்தருடைய வேத வசனங்கள் அவற்ற வேத பகுதிகள் எங்களில எவ்வளவு பதிஞ்சிருக்குது. இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து தியானிச்சு அதை பதிக்கணும் என்றதுல நாம செலவிடுகிற நேரமா நாங்கள் யூடியூபிலையும் இன்டர்நெட்லையும் எங்களோட மருந்துகள் அல்லது எங்களோட நோய்களை பற்றி தேடுறதுக்கு கொடுக்கிற நேரமா எது கூட இருக்குது? எது கூட இருக்கோ அதான் நாமல், எது கூட இருக்குதோ அதான் நாங்கள் தியானிக்கிறது கூட. என்ன நாங்கள் அரசனா இருக்கிற தாவீதுக்கு தெரியும் இடமும் பகலும் கர்த்தற்ற வேதம் தான் என்ற தியானம். அரச வேலையினுடைய அவன் அழைப்பிலேயும் கர்த்தரும் கர்த்தற்ற வேதம் தான் அவன் யோசனை கூட கூட. அதுதான் ஆக்கிரமிச்சிருந்தது கடவுளுடைய சட்டம். அதனால அவன்
தெளிவா கத்தராத பரிசுத்தமா கத்தற்ற வேதம் இரவும் பகலும் தியானமா இருக்கு. ஆனா நமக்கு எது இரவும் பகலும் தியானமா இருக்கு? என்ற வருத்தத்துக்கு என்ன ஒரு தீர்வு எடுக்கலாம், எனக்கு இதை பற்றி என்னென்ன ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது, இதுகளை குறித்து நாமல் என்ன செய்ய போறோம். ஒரு டாக்டர் கூட அப்படி யோசிக்க இயலாது. ஒரு டாக்டர் கூட இப்படி யோசிக்க இயலாது. அவற்ற வேலையே அவருக்கு ஆக்கிரமிக்க தொடங்கினா அது மண்ணுலக சிந்தனை என்றோம். ஒரு டாக்டரை அப்படி யோசிக்க இயலாதது பாவம் என்றா டாக்டரை இல்லாத நாங்கள் நம்மட வருத்தங்கள் இதுல பற்றி மருந்துகளை பற்றி எல்லாம் நாம அதிக நேரம் எவ்வளவு நேரம் மினக்கிடுறோம். அதனால சில பேரை கண்ட நான் சில நேரம் கத்துறேன், நான் சில பேரோட சத்தம் போடுறேன்னா இந்த வருத்தம் கதைக்கான கடவுள் சபிச்சுட்டாரு எல்லோ அதுக்கப்புறம் வருத்தம் தான் நமக்கு. அதனால சபிச்ச நாள்ல இருந்து இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வருத்தம் தான். அதனால இந்த வருத்தம் கணக்கைஞ்ச அதை பற்றி ஒரே யோசனையோட இருந்து கொண்டு பைத்தியமாக்க வேண்டாம், என்னையும் சேர்த்து எங்களையும் சேர்த்து இப்படி கதைக்கிறேன். நான் ஏற்கனவே நானே பைத்தியம், நீங்களும் பைத்தியம். நமக்கெல்லாம் பைத்தியம் இல்லாத மாதிரி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் பைத்தியம். நமக்கு நெஞ்சு நோ, நமக்கு முதுகு நோ, நமக்கு இடுப்பு நோ, நமக்கு எலும்பு நோ, எல்லாம் ஏதோ கடவுள் இவ்வளவு சாபத்திலையும் அவர் கிருபையா எங்களுக்கு அதுகளை தடுத்திருக்கிறார். ஆனா நாமல் உண்மையில பேசிக்கா நாம வியாதிக்க நோயாளிகள். இந்த உலகத்துல நோய் இல்லாதவரோட ஒருத்தருமே இல்ல. கடவுள் சபிச்ச பூமி நோய் தான். அதுக்கப்புறம் அதுக்கு அதை விட்டு போட்டு எனக்கு வருத்தம் யாராவது கதைச்சா அப்ப என்ன ஏன் நமக்கு சினம் வருது அதுல எனக்கு? ஏன்னா அவளை ஆக்கிரமிச்சிருக்கிற சிந்தனை பரலோகத்துக்கு யோசிச்சு பரலோகத்துக்கு போயிடலாம். பரலோகத்துக்கு போறதுதான் இந்த உலகம் ஐயா இப்படித்தானப்பா, அது கடவுள் அனுமதிச்சுதான் நாம சேர்ந்து போக வேண்டிய பேர் என்ன சார். ஏதோ அப்பப்ப அவர் சில விடுவிக்கிறதுக்கு எங்களுக்கு மருந்து வச்சிருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டு கத்தரை நம்பி போய் சேரும் என்று போறதா? அவருக்கு வீசிங் இருக்குது என்று சொன்னோம். எங்களுக்கு வீசிங் இல்லையோ, நாங்க வீசிங்னு சொல்லுறோம். அதனால இந்த வீசிங் எனக்கு சரியான எரிச்சல் வாரது. இந்த விஷயங்கள் காய்ச்சல் மருந்து போட்டுட்டு போ, தடிமலை கடவுள் வச்சுக்கிற வழியை பயன்படுத்தி போட்டுட்டு போ. இல்ல உனக்கு பீனிசன் தான் வாழ்க்கை பூரா கடவுள் அனுமதிச்சுக்கிறான்டா பவுல் மாதிரி குத்துற சாத்தான் குத்துறதா இருந்தா போ சேர்ந்து சாத்தான் குத்துதுன்னு சொல்லி பவுல் அதால் ஆக்கிரமிக்கப்படவில்லை ஒரு நாள். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சு போனாலும் கைகளால கட்டப்படாத நித்திய பூ அந்த உடம்பை தரித்துக்கொள்ள நாங்கள் ஆவலா இருக்கிறோம் என்றார். எங்களோட யோசனை எல்லாம் பரலோகத்துக்கு கடவுளோட ராஜ்யத்துக்கு எப்படி நாம போயிடலாம், அதுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலம் எப்படி இழுத்து கொண்டு போய் சேரணும் என்றதான் யோசனை. தவிர இதை எப்படி தீக்கிறது, இதை இந்த பூமியில ஒன்றையும் தீக்கலாம். கடவுளால மட்டும்தான் இந்த பூமியை திருப்பி அழிச்சு போட்டு தீர்க்கலாம். அது வரைக்கும் சாபமும் நோயும் துக்கமும் தான். அதை தூக்கி பிடிச்சு கொண்டு எங்கட யோசனை மனசுல என்ன இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அவர் வச்சிருக்கிற வழிகளை பார்க்க வேண்டிய. அவர் சொல்லியிருக்கிறார், எந்த வார்த்தைகள் உண்ட எலும்புக்கெல்லாம் ஆரோக்கியமும் உனக்கு சுகமும். அவற்ற வார்த்தையில் எத்தனை கோளாறு உனக்கு தெரியும். பார்க்காம எத்தனை நிறுவனம் சொல்லுவேன் நீ. உங்க மண்டத்துல பிலிப்பியர் அந்த 4 அதிகம் பாடமாக்கிருந்தீங்க. ஆனா எத்தனை வகையான மருந்த பற்றி என்ன கதைப்ப, எத்தனை வகையான டாக்டர்ஸை பற்றி சொல்லுவேன். அதெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. கடவுள வார்த்தை உணர்வுல இல்ல. அப்புறம் என்ன நீ? அதனால சில நேரம் என்னையே அடைக்கலாம கத்துறேன். நான் சில பேரோட அவ்வளவு உரிமையான ஆக்கள் நான் இசக்கூத்தாட வேண்டாம். சில பேர் விதம் அது இங்கிலீஷ் மருந்து, அது நான் உங்கள் இதெல்லாம் அதுல சில விஷயங்கள் நஞ்சுகள் எல்லாம் இருக்குது. நான் கடவுள் சபிச்சோட எல்லாம் நஞ்சுதான். அது இங்கிலீஷ் மருந்துல நஞ்சு, செடியில நஞ்சு, இந்த செடிகளே நஞ்சுதான். இப்ப கடவுள் சபிச்சா பிறகு எல்லாமே நஞ்சுதான். அதனால அது கடவுள் படைக்கல, இது கடவுள் படைச்சது என்று சொல்றதுக்கு என்ன இருக்குது? உன்ன படைச்சது மிச்சத்தை படைக்கிறதுக்கு தான். இங்கிலீஷ் மருந்துல அதங்க வானத்தை கடவுள் படைக்காத ஒரு இடத்துல இந்த அவங்க எடுத்து அதை செய்து ஆராய்ச்சி செய்து முடிக்கிறான். அதனால இந்த விஷக்கதை கதைக்க வேண்டாம். தேவன் உண்டு பண்ணுறது எல்லாம் நல்லது.
நாமெல்லாம் கூடாதையாக்கள். அதனால என்ன நல்லதை எடுத்துக்கால நாம கூடாதுண்டா ஒன்றும் வேலை செய்யாது. இதை நான் சில பேருக்கு சொல்லி இருக்கிறேன். சில பேருக்கு நான் சொல்ல இல்ல அவட இயலாமைகள் அதுகள்ல நான் சரி இப்ப என்னது. ஆனா இதான் உண்மை. இத பல சந்தர்ப்பங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த மருந்தை நேரடியா நான் கதைச்சுக்கிறேன். இந்த இங்கிலீஷ் டாக்டர், இந்த சித்த வைத்தியம், அந்த ஆயுர்வேதிக், இந்த இதுல எல்லாம் எல்லாமே கடவுள் உரைச்சது. உனக்கு எது ஒரு ரிலீஃப தருவோ எடுத்துக்கொள்ள, கடவுளே நன்றி என்று சொல்லி போட்டு அதை விட்டு போட்டு இதை விட இது நல்லா இருக்கு, இதை விட இது நல்லா இருக்குண்டா நீ என்னத்தை பற்றி யோசிச்சு கொண்டு இருக்கிற? இந்த மண் உலகத்துல எப்படி வாழலாம்ன்றதை பற்றி, எப்ப போய் சேர்றதை பற்றி யோசிக்கிறா இல்ல நீ? அதனால மண்ணுலக மனநிலை என்றது எங்களுடைய எண்ணங்கள் பூமிக்குரிய விடயங்களால ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு நமக்கு தேவன் ஏதோ ஒரு வழியில தப்பிச்சு கொள்ளும் போக்குகளை வச்சிருப்பார் கடவுள மக்களுக்கு. அதனால தப்பிக்கிற போக்கு கர்த்தர் எங்க வச்சிருக்காரு அவரோட சார்ந்து அதை பற்றி யோசிக்கிறது ஒரு நாளும் மண்ணுலக மனநிலை இல்லை. ஆனா தப்பிக்கிற போக்கு வைக்கும் வரைக்கும் அல்ல தப்பிக்கிறதுக்கான அந்த வழிகள் சிலவளை நாம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு திருப்தி தர்ற மாதிரி இருக்காமலும் போகலாம். ஆனா அதுக்களையும் வாழ பழகும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை மேவி செய்யறதுக்கு, அதை மேவுறதுக்காக, அதை மேற்கொள்றதுக்காக எங்கட எண்ணங்கள் எல்லாத்தையும் அதுல ஆக்கிரமிக்க விடையலாது. அப்படி ஆக்கிரமிக்க விட்டோம் என்றால் இங்க கத்திரமற்ற ராஜ்யமும் பின்னுக்கு போகும். அது செகண்ட் ஆப்போச்சுன்னா நாம ஆட்டோமேட்டிக்கா தேவபக்தி புரியாக்கள இல்ல, நாங்கள் இந்த உலகத்துக்குரிய பிரசைகள் என்றதை தான் நாம யோசிக்க தொடங்கிட்டோம். அதனால உண்ணவும் முடுக்கவும் இருந்தா போதும். இது நான் சொல்லல, பரிசுத்தாவியர் எழுதி வச்சிருக்கிறார். உண்ணவும் முடுக்கவும் இருந்தா போதும். சாப்பாட்டுக்கும் உடுக்கிறதுக்கும் கெத்த தந்திருக்கிறாரா? உண்ணவும் முடுக்கவும் இருந்தா போதும். அவன் படிக்கிறது வேதம் அது அடிப்படையான ஒரு விஷயமா இந்த கதைக்கே இல்லை. சாப்பிடுறதும் உடுக்கிறது. அப்ப எங்களுக்கு போன் கதைக்கிறது அது ஒரு அடிப்படையான விஷயமா கடவுள் கதைக்கே இல்லை. அப்ப எங்களுக்கு கரண்ட் இல்ல, அது ஒரு அடிப்படையான விஷயமா கடவுள் கதைக்கே இல்லை. ஐயோ உங்களுக்கு மோட்டார் தண்ணி அடிக்க அது ஒரு அடிப்படை விஷயமா கதைக்கே இல்லை. உண்ணவும் முடுக்கவும் இருந்தா போதும். உண்ணவும் முடுக்கவும் இருந்தா போதும். ஐயோ அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு எந்த பிள்ளையை சேர்க்கணும், உண்ணவும் முடுக்கவும் இருந்தா போதும். ஐயோ உங்ககிட்ட அப்படி இல்ல, அப்ப என்ன எந்த ஸ்கூல்ல இப்ப சேர்க்கிறேன்டா நான் யோசிக்கிறேன். ஏன் நீ யோசிக்கிற? உண்ண முடுக்கம் இருந்தா போதும். பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கறது உண்ட வேலை, அதுக்கு எந்த பள்ளிக்கூடத்துல கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. உனக்கு கடவுள் பிளன் தந்தா யோசிக்காம கொண்டு செய்ய, உனக்கு அந்த பிளன் இல்லையண்டா யோசிக்காம இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு சேர்த்து. ஏண்டா படிப்பிக்கிறது யாரு? பெற்றார். அதே பள்ளிக்கூடத்துக்கு ஏண்டா இந்த கோதாரி கவர்மெண்ட்டுக்குள்ள நாமல் சேர்த்தாத்தான் இந்த பூமியில நாமல் கத்தட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அடுத்தடுத்த ஓலைவில் எழுதலாம் என்று இருக்குது. இதே இது நான் வெளிநாட்டில் பிறந்திருந்தா கடைசி பள்ளிக்கூடமே எனக்கு இருக்க மாட்டேன். அது நாங்களே வச்சு படிப்பிக்கிறதுக்கு வழிகளை எங்களுக்கு தெரியும். அதனால அதான் ஹோம் ஸ்கூலிங் சொல்ற. பியூரிட்டன் பள்ளிக்கூடம் அனுப்பியா படிப்பிச்சவங்க, அவங்க வீடுகளில் வச்சுதான் படிப்பிச்சாது. எங்களோட முற்பிதாக்கள் எல்லாம் வீட்டுல வச்சுதான் படிப்பு. ஜெகியல் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டது, அதுல சாவிது தன் பிள்ளைகளை கொண்டு விட்டவர் வீட்டை படிப்பிக்க முடியும். அதனால படிப்பிக்கிறது பெற்ற பொறுப்பு. அதுக்காக நம்மட இயலுமைக்கு மிஞ்சி நாம முயற்சிகள் எடுத்தாதான் எங்களோட எண்ணங்கள் ஆக்கிரமிக்கப்படும். இருக்கிற விஷயத்துக்களை இவ்வளவு கத்தர் இவ்வளவுதான் தந்திருக்காங்க, இவ்வளவுதான் சாப்பிடும், நமக்கு இவ்வளவுதான் படிக்கிறது படி, மிச்சம் லைப்ரரி இருக்குது, வழிகள் இருக்குது தப்பிச்சு கொள்றதுக்கு. அங்க போய் அந்த புத்தகத்தை எடுத்து எழுது வா உன்னை கொண்டு விடுறனப்ப போவோம். என்னட்ட பிரச்சனை. மோட்டார் சைக்கிள் நமக்கு ஒரு அடிப்படை தேவை இல்லை. சைக்கிள் இருந்தாலே காணும், சைக்கிளும் அடிப்படை தேவை இல்லை, நடந்து போனாலும் காணும். தேவையான விஷயம் எங்களுக்கு
கர்த்தரையும் அவற்ற ராஜ்யத்தினையும் சிந்திக்கிறத விட்டு போட்டு எங்கட சிந்தனைகளை எப்படி புள்ளிய கொண்டு போறது, எப்படி நான் அங்க கொண்டு கொடுறது, அதுல எங்கட டைமோட மூளை எங்கட இதயம் எடுக்க தொடர்ந்து கூட நாங்கள் முடிவு அழிவு. அப்ப என்ன, நாங்கள் மெட்டியாக்கள் மாதிரி அங்க பிரச்சனை தொடங்கிடு, மெட்டியாக்கள் மாதிரி வாழறது. ஐயோ கிரீசன என்ன மாதிரி வாழுங்க, பரலோக திரசியா வாழ போறியா, உலகத்தை அழிஞ்சு போற மனுஷனோட மாதிரி ஒப்பிட்டு அதற்கு பிள்ளைகளையே ஒப்பிடுறது இல்ல மெட்டியாக்களோட. கடவுள் சொல்லிக்கிற உனக்கு தந்த வரத்தை 100 மடங்கு கொண்டு வாண்டு, அதனால நீ 100 வந்தா காணும் ஐயா. ஏண்டா 100 வரையில? அப்ப வேற எத்தனை பேர் எடுத்தவங்க? இந்த கதையெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் 11 வயசா போச்சு 12 வயசா போச்சு கதைக்கிறது இல்லை. நாங்கள் பிள்ளைகளோட யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் கூட கதை கேட்கறது இல்லை. ஏன் 100 வரையில்? இவ்வளவுதான் எங்கட கேள்வி. அதனால மற்றவங்களோட ஒப்பிட்டு மற்றவங்கள் எங்க போறான் டியூஷன், மற்றவன் எப்படி விளங்குது, கடை உனக்கு விளங்க ஏன் இருக்கிற சொல்லு விளங்கப்படுத்துற, அதுக்கான வழியில கடவுள் வச்சிருந்தா பார்ப்போம். அதுக்கு இயல்மைக்கு மிஞ்சி நாங்கள் என்ன செய்கிறது? அவர் இந்த கோவில உலக காணும் தான் தந்திருக்கிறார். போதுமன்ற மனதோட கூடிய தேவ பக்தி மிகுந்த லாபம். போதுமன்ற மனது எப்படி பரலோகத்தையும் கடவுளுடைய கிறிஸ்துவையும் அவர் எங்கள பிள்ளைகள் எங்கள உருவாக்குற பரிசுத்தம், நீதி, அறிவு, இந்த கிருபைகளை கூட யோசிக்கிறது, அதை முன்னேற்றது. இன்னைக்கு பயவாசியா, இன்னைக்கு வசனம் பாடம் ஆகிட்டியா, இன்னைக்கு அத்தை சொன்னதை எழுதிட்டியோ, இந்த 6 வசனம் எழுதியாச்சா, என்ன பாடம் ஆகிட்டா, என்ன இங்கிலீஷ் எழுதியா, தமிழ பாட்டு பாடிச்சா, ஓகே இந்த ஸ்கூல்ல விஷயம் முடிஞ்சா, ஓகே அவ்வளவு காடும் கூட தேவையில்லை, கொஞ்சம் முடியாத போ. சரி, கர்த்தரையும் கர்த்தர காரியங்களோடு ஒப்பிட்டுதான் சகலத்தை நாங்கள் திட்டம் போடுறோம். ஐயோ டெஸ்ட் வருது பாடி பாடி ஏன் டெஸ்ட் வருது நாளாந்த என்ன செய்யணும்? இவ்வளவு நாளாந்த நீ டெஸ்டுக்காக ஒழுங்காக கடவுளை முன்வச்சு எல்லாம் ஓடவா இந்த வாழ்க்கையை ஒழுங்கும் கிரமா கொண்டு போய் அப்புறம் டெஸ்டுக்கு இருந்து படிக்கணும். அதுல நாங்கள் எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில டெஸ்டுக்காக ஸ்பெஷலா நாம ரெடி பண்றோமா? நாளாந்தமே டெஸ்ட் தான், எங்களுக்கு சோதனை தான். அதுல டெஸ்ட் நாங்கள் ரெடி ஆகுறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கிறோம். வழக்கமா வர வாழ்க்கை தான். அதுல வரைக்கல நாங்கள் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா சரி டெஸ்ட்ல பாஸ். அது என்ன ஸ்கூல் டெஸ்ட்ல மட்டும் ஸ்பெஷலா ஒரு டெஸ்ட்? இதெல்லாம் உலகத்தவன் யோசனை. தங்களுடைய நாளாந்த டெஸ்ட் இல்லாத மிச்ச 3 மாசத்தையும் சும்மா ஒரு ஒழுங்கில்லாம செலவழிச்சு போட்டு கடைசி நேரத்தில் டெஸ்டுக்கு ரெடி பண்றாரு. இப்படி இல்ல நாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை பரலோக வாசிகள். அவர் எல்லாம் பிளான் பண்ணி 1 2 3 டெஸ்ட் வரைக்கும் நம்மள பயணிக்க வர்றது. கடின முயற்சியும் தேவ பக்தியோடையும் நாளாந்த நீ செய்தியண்டா ஒன்று இதை அப்புறம் டெஸ்டுக்கு தனியொரு படிப்பு. அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? அது கடவுளையும் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய வழிகளையும் சரியாக மண்டைக்களை ஏத்தாட்டி நாம மண்ணுலக சிந்தனையுடன் நாம அதை மாதிரி யோசிச்சு அதுக்குரியவளை தான் சிந்திக்க தொடங்குவோம். நம்ம இதயத்தில் என்ன இருக்குது என்றது நம்மட பேச்சு நம்மட செயல்களால உடனடியா தெரியாது. அது சில போக போக விட்டு தெரியலாம். ஆனா நாமல் யாரு என்றது நாம செய்யறத வச்சு உடனடியா முடிவு பண்ணிடாது. நாம கரைக்கிறத வச்சு உடனடியா முடிவு பண்ணிடாது. ஏன் அப்படி சொல்றோம்? ஏனண்டா நாம ஆட்களுக்கு முன்னால மரியாதையா இருக்கணும்ன்றதுக்காக எங்களோட பேச்சுகளையும் எங்களோட நடவடிக்கைகளை நாங்கள் சரியான கவனமா நாம வெளியில வெளிப்படுத்துறோம். அதுல லேசில எங்களுடைய உண்மையான இதயத்தினுடைய அந்த நிலை வெளியில கட்டி வராது. எப்ப வெளியில அப்ப எது உண்மையான நிலை? எங்களோட இதயத்தின் யோசனை என்னவோ அதான் நாங்க, எங்களுடைய செய்யல் என்னவோ அது இல்ல நாங்க. ஏன்னா சில பரிசுத்தவான்களுக்கு பிசாசு கொடுக்கிற சில கெத்தர் அனுமதிச்ச சூழ்நிலைகள்ல அல்லது பாவம் மேற்கொள்றது கெத்தர் எங்களை விட்டிருந்தாருண்டா சில நாள் பாவம் செய்வோம். இதை வச்சோட நாங்கள் அதான் நாங்களோட முடிவு நேராது. தாவீது
தேவனுடைய இருதயத்துக்கு மனுஷன். ஆனா பிசாசு தூண்டுறதுக்கு அவன் அனுமதிச்சார். அவன் இந்த இதயத்துல என்ன இருக்கின்றத விளங்கி கொள்றதுக்கு அவன் அந்த பாவத்துல விழுந்தான். எண்ணினான், பத்சேபாளோட பாவம் செய்தான். இதுக்காக தாவீது அதுதான் என்று நாங்கள் முடிவு பண்ண இல்லை. ஒரு மனுஷன் நடவடிக்கையும் பேச்சையும் வச்சு இதுதான் அவன் என்று வேதம் முடிவு பண்றது இல்ல. கத்தாபடி முடிவு பண்ற உன்ற யோசனை என்னவோ அதான் நீ. அதனுடைய முதன்மையான காரணம் நாம ரெஸ்பெக்ட் ஆனாக்களை மற்றாக்கள் முன்னால நடிக்கிறோம் பல சந்தர்ப்பத்தில். எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையால் எங்களுடைய குடும்பங்கள்ல நாம கதை கேட்கல, சில நேரம் பெரிய ஆட்களை பற்றி நாம கதை கேட்கல, சில நாங்கள் பேர் சொல்லுறோம். ஆனா இதே நேரம் ஆட்களுக்கு முன்னால நாம போய்க்கல, அவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட கொடுத்தால் கதைக்கிறோம். நாம ஆபீஸ்ல நாங்கள் எங்களோட பொஸ்ஸுக்கு முன்னால நாம போய் கதை கேட்கல, நீ கேட்கல, அல்ல அவற்ற பிரசன்னம் இருக்குதுண்டா நாம சரியான ரெஸ்பெக்டபிளான ஆட்களை தான் நாம கதைக்கிறோம், பிஹேவ் பண்ணுறோம். ஆனா அந்த யார் அங்க இல்லாம போய் அந்த ஆளை பற்றி என்ன எல்லாம் கதைக்கணுமோ நாம கதைக்கிறோம். அப்ப உண்மையில நாங்கள் இல்ல, அது அவர் நிக்கல இருந்த ஆட்கள் இல்ல. நாம் உண்மையான நாங்கள் அவர் இல்லாத நேரத்தில் இருந்து நாமல் கதைச்சது செய்தது உண்மையான ஆட்கள். அது இல்லாத நேரத்திலேயே இருக்கிற அவர் இருக்கிற நேரத்திலே மதங்களுக்கு உள்ள இருந்ததல்ல. அப்ப உண்மையில எது நாங்கள் அந்த அவரை பற்றி யோசிச்ச அந்த யோசனை நாங்கள். ஆனா அவர் இது கேட்கல, நாங்களா இருக்கல, நாங்கள் நடிக்கிறோம். பல சந்தர்ப்பத்தில் நாம சில வேளையில அதான் ஜதார்த்தவாதி வெகுஜன விரோதி. ஜதார்த்தவாதினா உள்ள மாதிரியே கதைச்சிட்டு போனா உடனடியா நாமல் எதிர்க்கப்படுவோம். அதுக்கு நாங்கள் பயம், அதுல நாம நடிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள் உள்ளதை இல்லைன்னு சொல்றாங்க. அதனால முகத்துக்குள்ள சொன்னா அவங்க உடனே சொல்லிடுவோம், அவங்க இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் ஒரு கவனமா ஒரு இதா கதைச்சிருக்க என்னத்தை கதைக்கிறோம், உள்ள இல்லைன்னு சொல்ல அப்புறம் என்னத்தை நான் சொல்லுறேன், என்ன நடிக்க சொல்றீங்களோ எங்களை. நாங்கள் பரலோகவாசிகள். கர்த்தர் சொல்ற மாதிரி டேய் உங்களோட இதயத்தின் நினைவெல்லாம் சின்ன வயசு முதல் பொல்லாதடா என்று ஓப்பனா சொல்ற மாதிரியே நாங்களும் சொல்றோம், நீங்கள் நடிக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தர் சொல்ற அவன் சிறு வயது முதல் பொய் தான். எல்லாருமே எல்லாம் மனுஷன் பொய்யாத்தான் திரிகிறான், பொய் வேஷம் தான் போடுறான். இப்ப வேஷம் போடாம நாம வேஷம் கலட்டி விட்டதான் நாங்கள். இப்ப வேஷத்தை கலட்டுவது எங்க? அந்த குறிப்பிட்ட ஆட்கள் இல்லாத நேரத்தில் நாங்களா இருப்போம். அப்ப பேசிக்கா எங்கட நடவடிக்கைகள் எங்கட பேச்சுகளை வச்சு நாங்கள் யாரென்று தீர்மானிக்க இயலாது. தீர்மானிக்கிறது பிழை. நீங்க யாரென்று நான் யாரென்று உங்களுக்கு முன்னால நான் நடக்கிறத வச்சு முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா நாமல் சபையாக்களோட சேரல அல்லது வேற யாக்களோட சேரல நம்ம கிறிஸ்தவர்கள் அந்த யோசனையால சில வேளையில நாங்கள் கடவுள் காரியம் கடவுளுக்குரிய விதத்துல நாம கலைக்கலாம். ஆனா மத்தியாக்கள் இல்லாத நேரத்தில் தனிய எங்களை விட்டா தனிமையில ஃப்ரீயா நாமல் இருக்க எந்த யோசனையில நாங்கள் மூழ்கிறோம். அதுதான் நாங்கள் வேற ஒருவரும் பார்க்கல, வேற ஒருவருக்கு முன்னாடி நாங்கள் இல்ல. நாங்கள் எங்கட பாட்டுல எங்கட சிந்தனை ஏதாவது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அந்த நேரத்திலையும் நாம சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுறது அல்லது அந்த குறிப்பிட்ட நாம இருக்கிற சூழல் நாம படுத்திருந்து பார்க்கல கடவுளுடைய படைப்பினுடைய மகத்துவம் அல்லது நாம தனியா நாம இருக்கல எங்களை அறியாமலே பாட்டும் கடவுளுடைய துதியும் தான் வந்து கொண்டு இருக்குது. நாம மோட்டார் பைக்ல போய்க்கலும் சரி, கார்ல போய்க்கலும் சரி, நாம தனியா போகணும் சரி, நாம அவர் காற்றின் செட்டுகளை கொண்டு பறந்தார் அவற்றை இது இப்படி வேத வசனங்களோட யோசனைகள்லாம் நல்ல எங்களோட வந்து கொண்டு இருக்குதா அல்லது வேற சில உலகத்துக்குரிய விடயங்கள் எங்களை ஆட்கொண்டு இருக்குதா? தனிய நாமல் இருக்கல நாமல் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நாங்கள். அது மண்ணுலக மனநிலையான ஆட்களுக்கு பூமிக்குரிய விடயங்கள்லாம் யோசனையா வந்து கொண்டிருக்க. அசுத்தமான ஆட்களுக்கு அசுத்த யோசனையெல்லாம் வந்து கொண்டிருக்கும்.
நாம் அவர் எங்க போயிட்டா அங்க என்ன நடக்கும் முதல்ல ஐயோ கொஞ்சம் யோசிக்கணும், சரியில்லை ஆக்கள், ஐயோ அவங்க பிள்ளையான ஆக்கள், இது அது என்று அசுத்தமான யோசனைகள் அதே நேரம் ஒரு லட்சியமா வாழணும் என்று லட்சியம் அடையணும், அச்சீவ் பண்ணணும், அச்சீவர்ஸ் என்று ஆக்களுக்கு நாம இவ்வளத்தை படிச்சிருக்கிறோம், நாம இவ்வளத்தை அடைஞ்சிருக்கிறோம், நாம அது செய்யாம விட்டு இருக்கிறோமே சில நாம யோசிக்கல, ஏன் நமக்கு அது கூட ஆட்கொள்ளுது. நாமல் இது இந்த படிப்புக்கு நாமல் ஒரு வேறொரு துறையை செலக்ட் பண்ணி போயிருந்தா நாம இப்ப இங்க இருப்போம். சும்மா நின்றவன் வந்தவன் எல்லாம் உழைச்சு கொண்டிருக்கிறான் நல்லா ரெண்டெல்லாம் யோசிக்கல மேடம் சில அதை உடனே நான் அதை பல சிந்து பண்ணாமல் கடவுளே இவ்வளத்தையும் செய்து முடிச்சேன், ஏன் இப்ப எந்த யோசனை அப்படி போ, ஐயோ கடவுளை இது இது இதை நான் எதை குறித்து இப்ப நான் யோசிக்கிறேன், இவ்வளவு நாளும் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த இடத்துல நீர் எங்களுக்கு பராமரிப்புல வழிமுறைகளை காட்டையில அதே நல்ல யோசனைகள் இப்ப வரைக்கும் விட்டுட்டு இருக்கிறது இனிமேல் எடுக்கிற முடியல செய்ய எடுக்க பார்க்கும். ஆனா எங்களை யோசனைகள் நம்மளோட இது அப்படி அவன் அப்படி இந்த இது இப்படி நம்மளோட கிளாஸ் இப்படி இருக்கிறான் என்ற கூட மண்டையில் ஆக்கிரமிக்கிறா நாம பரலோகவாசியா இந்த பூமிக்குரிய வாசிகளோ பூமிக்குரிய வாசியம் மண்ணுலக சிந்தையோட மண்ணுலகத்துக்குரிய விடயங்களை யோசிக்கிறதுக்கும் அதால ஆளப்படுறதுக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோம். அது எங்களோட இதயத்துல பாதிப்பையும் விசனத்தையும் சில வேளையில அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்குன்னா அப்ப அது 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 அதுல இருந்து கடவுள் அங்கேயும் எங்களோட இதில் செயல்பட்டவர் அவர் அது ஏதோ அவற்ற மகிமைக்காக அப்படி முடிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். எங்க கொண்டு வந்து நாம திருப்பி எங்கட நங்குரத்தை போடுறோம் கடவுளிலே கடவுள் ராஜ்யத்துக்களே. அப்படி இல்லாட்டி நாம மண்ணுலக ஆக்கள் போல அந்த சிந்தனைகளால ஆளப்படுவோம். கவனமா எடுக்கணும், டிசிஷன்ஸ் கவனமா எடுக்கணும். நாம விட்ட பிள்ளைகளான் இப்ப இப்படி வந்திருக்கிறோம், விட்டா பிள்ளைதான் அதான் இந்த பூமியில சாபத்தால நாம அப்படி இருக்கிறோம். கடவுளும் எங்களை அப்படி அனுமதிச்சுட்ட. சரி இப்பதான் கெத்தர தெரியும் கெத்தரை அவரில நாம அவரை குறிச்சும் அவற்ற வழிகளை குறிச்சும் யோசிக்கொண்டு எங்கள குடும்பத்துல இந்த பிள்ளைகள எப்படி கடவுளுக்கு இன்னும் 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 அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி யோசிக்காம கத்தரங்கள் தந்த பராமரிப்பு இன்னும் நல்லது புகழத்தக்க கத்தர புகழத்தக்க இப்படி கொண்டு வரணும் யோசிக்கணும். அதை யோசிக்காம நாம விட்ட புள்ளையோட பாத்தியோட திருப்பி திருப்பி பழைய ரெக்கார்டர் மாதிரி அதே நாம கதைக்க எங்களை மண்ட முழுக்க எது ஆட்கொண்டு இருக்குது பூமிக்குரிய மண்ணான மேனில நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அதான் நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அதான் நாங்கள் நாம் யார் என்றது நம்முடைய எண்ணங்கள் காட்டிக்கொண்டிருக்கு. அயல நாங்கள் அப்ப இந்த விஷயத்துல திருப்பவும் அப்ப அந்த நான் இப்ப சொன்ன மாதிரி எங்களோட நங்குரத்தை கொண்டு எங்க போட்டு ஏரில் நாம திருப்தி அடைஞ்சிடறோம். அப்ப இந்த இரண்டாவது இந்த குறியாட்டில நாம பார்க்க வேண்டியது எங்களோட திருப்தி ஏர சார்ந்து இருக்கு. எங்களுடைய ஆத்மாவினுடைய திருப்தி எங்களுடைய ஆத்மா எதால அமருது. எந்த விஷயத்தை பத்தி கதைச்சோ எங்களுடைய இந்த உலக அந்த அக்கறைகளும் விஷயங்களும் அதுகள் எங்களை விட்டு போய் நாங்கள் எதுல திருப்தி அடைகிறோம்? எங்களுடைய ஆத்மா சர்வ வல்லமுள்ள கெத்தரையும் அவற்ற மகா ஞானமும் மகா வல்லமான பராமரிப்புல திருப்தி அடையுதா அல்லது கடைசி வரைக்கும் திருப்தி அடையாது? அது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிக் கொண்டிருக்கு. இன்னொரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு இதை தொடங்கி இருந்தா ஐயோ அதோ 2-3 வருஷத்துக்கு போது கடவுள் அப்படி நமக்கு அனுமதிக்கிறேன் விட 2-3 வருஷத்துக்கு போய் என்ன இப்ப அதை பத்தி யோசி அதை பத்தி என்ன செய்யறது என்ன அடுத்தது செய்யணும்ன்றதான் இப்ப யோசனை. அது கர்த்தர் என்ன வழியில வச்சிருக்கிற அது அவரை சார்ந்து எப்படி நாமல் அவர் நமக்கு போதும். ஆமே அவர் நமக்கு போதும். கர்த்தர் எங்கட திருப்தியா இல்லையண்டா
சில வேளையில சில தீர்மானங்கள் வாழ்க்கையை டோட்டலா பாதிக்குது. அது நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அது பாதகமான பாதிப்புன்னு சொல்லி நல்ல பாதிப்பும் இருக்கு, கெட்ட பாதிப்பும் இருக்கு. அப்ப சில வேளையில எடுத்த ஒரு முடிவு எங்களோட வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நாங்கள் சில விதமான கஷ்டங்கள் பல விஷயங்களுக்கு போகிறோம். இப்ப அதுகளை நினைச்சு கொண்டு நாம எங்களுடைய சிந்தனைகளை ஆக்கிரமிக்க விடுறதா, இல்லாட்டி இப்போ கத்த நமக்கு வெளிச்சம் இருந்துட்ட இப்ப தேவன் என்னத்தை வச்சிருக்கிறாரோ அதோட நாம போவோம். கத்தர் மட்டும் போதுமா இருந்தார், இன்னும் நடத்துவேன், மட்டும் நடத்தி இருக்காரு, இன்னும் நடத்துவேன். அதனால அதை பவுல பத்தின மாதிரி நான் பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடித்தான் ஓடுறோம். பின்னானவளை மறந்து நாம பின்னானவளை மெடுக்க வலிக்கட்டா எங்களோட எண்ணங்கள் எல்லாம் எது ஆக்கிரமிக்கும்? இந்த பூமிக்குரிய விஷயங்களை ஆக்குறேன். கர்த்தர் நம்மள மண்டைகளை இல்லாம போவேன். அப்ப அங்க எங்களுடைய ஆத்மாவுடைய திருப்தி, சாட்டிஸ்பாக்சன் எதுல? கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பலன், அந்த பலத்துல உழைக்கிற சாப்பாட்டுக்கு கர்த்தர் தார, அந்த பலனால என்ற அடிப்படை தேவையில கர்த்தர் கிருபியா இருக்கிறார். அதுல சில ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஆனா இது போதும் கடவுளே, இதுல வரும். இதுக்காக கர்த்தர் சட்டங்களை மீறி நாம ஒன்றும் செய்யலாது. சில பேரை பார்த்துக்க, சில பேர் சேர்ச்சுக்காரர் சொல்லியும் கடவுள் நமக்கு விட்ட வழி என்ன செய்கிறது? நம்ம குடும்ப தலைவன் சரியில்லை, நாம சரி கடன் வேண்டுவோம். கடன் வேண்டி படிப்பிச்சு எல்லாத்தையும் செய்து எல்லாம் இதண்டி பிள்ளைகளையும் ஒரு நிலையில வரைகள் அணிஞ்ச கடன் ஏறி கொண்டு போயிருக்கிறது. இப்ப சில பேர் அதுக்கு அவங்க கொடுக்கிற விஷயம், கடவுள் கடன் வேண்டதுக்காவது மனச தயவுல ஏற்படுத்தினார். கடவுள் கடன் வேண்டதுக்கு மனச தயவுல ஏற்படுத்துறது இல்ல. என்ன நீ பிசினஸ் கடன் வேண்டி அதான் தயார். ஏன்னா கடவுள் பிசினஸ் கடன் வேண்டதுக்கு அவர் வேதம் அனுமதிச்சது. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கடன் வேண்டதுக்கும், இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கும், உனக்கு பிள்ளைகளுக்கு லேப்டாப் வாங்குறதுக்கும், இந்த பிள்ளைகளினுடைய விஷயங்களுக்கு ஐபோன் வாங்கி ஐயோ இப்ப ஜூம்லாம் படிப்பிக்கிறோம், இப்ப எல்லாம் இதாங்க உன்னாட்ட இல்லையென்று சொல்லு. போய் எங்களுக்கு வசதி இல்லை, அதனால நாங்கள் செய்ய இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது. அப்ப என்ன செய்யறது? இல்ல வசதி இல்லை, அப்ப நாங்கள் வேண்டி தரோம். நீங்க வேண்டி தரோம், வேண்டி தரோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடனுக்கு கடைசி வரைக்கும் இல்லை. ஏன்னா படிப்பு ஒரு அடிப்படையான விஷயம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்ல, பள்ளிக்கூட படிப்பு ஒரு அடிப்படையான விஷயம் இல்லை. நம்மட மூதாதையர் என்ன எல்லாம் பள்ளிக்கூடம் படிச்சு போட்டா பெரும் பெரும் வீடு வாசல்கள் இதெல்லாம் கட்டி இறக்கி விட்டுருக்காங்க. தொழில் படிப்பு தெரிஞ்சா சரி, வாழ்க்கையை கொண்டு நடுறதுக்கு தொழில் தெரிஞ்சா சரி, அதுல மனுஷி பிள்ளைகளை போஷிக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் போதுமா இருந்தா சரி. விளங்குதோ? வசதிகள் கர்த்தர் நமக்கு தந்தா அதை தேவண்ட ராஜ்யத்துக்காக பிள்ளைகள்ல நாம முதலிடுறதுக்கும் அதை நாம அனுபவிக்கிறதுக்கும் அந்த யோசனைகளை ஞானமா பயன்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. ஆனா தேவண்ட ராஜ்யத்தையும் அவற்ற நீதிகளையும் முறியடிக்கிற விதமா எங்கட மண்டைக்குள்ள எங்கட ஆத்மாவினுடைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் பூமிக்குரியவைகளோட யோசிக்க தொடங்கிச்சா பிரச்சனை. அது மண்ணுலக சிந்தனை. அப்ப என்ன நாம பார்க்கிறோம்? ஒன்று திருப்தி, அடுத்தது எங்களுடைய பூரிப்பு. எதை நெச்சேக்கல எங்களுக்கு சரியான ஒரு ஒரு பூரிப்புன்னு சொல்றது ஒரு பெற்றும் ஒரு விருப்பமும் சந்தோஷமும். எது? நான் நல்லா கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சு நல்ல இதா வந்து அதுல ஒரு இதா வரணும், அப்படி அதான் உனக்கு பூரிப்பு. இல்லாட்டி கடவுள் வச்சிருக்கிற இனத்திருக்கிற வரங்களை பயன்படுத்தி கர்த்தர் ராஜ்யத்துக்காக அவற்ற சபை அவற்ற மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எப்படி இந்த சத்தியங்களை நான் கொண்டு போவேன், அதுலக்காக நான் எவ்வளவு அதுல சந்தோஷப்படுறதா, அதுல பூரிப்பா இருக்கிறதா? கர்த்தர் நம்மளுடைய பூரிப்பும் அவற்ற ராஜ்யங்கள பூரிப்பா, அல்லது எங்களுக்கு இந்த பூமியில நாம சுகமா இருக்கிறோம்ன்றதுல ஒரு பூரிப்பா இருக்குதா? சில பேருக்கு தாங்கள் சுகவாதிகள் இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையில அதை
உண்மையில அது சந்தோஷம். கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தால் ஒரு நிமிஷத்துல அவர் சொறிவர பண்ணி சிரட்டியால எங்களை உறைஞ்ச வச்சிருவார். அதே நேரம் நாம பாவம் செய்யாட்டியும் நாம எதை சார்ந்து இருக்கிறோமோ அந்த கோரம் முடிக்கிறதுக்காக அவர் எங்களை வருத்தக்காரனாக்க முடியும். அதனால கர்த்தரால நாம வருத்தம் இல்லாம இருக்கிறத நம்பிக்கொண்டு நாம வாழறது, அதுல ஒரு திருப்தி, அதுல ஒரு சந்தோஷப்படுறது. ஏன்னா கர்த்தரை சாராம போறோமோ ஆசாதான். கர்த்தரை சாராம நாம போயிட்டோமோ அதுக்கு பிறகு எவ்வளவு பலம் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சாவுதான். அதனால கவனம். இந்த மண்டைக்குள்ள எங்கட இதயத்துல எங்கட மன மூளையில யோசனைகள் கடவுள் ராஜ்யம் வேலைகள் எல்லாத்தையும் ஆண்டவற்ற பிரசன்னத்தை நாம ஆக்கிரமிக்க பண்ணவன். சில இப்ப நமக்கு ஜபிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்லை. ஜபிக்க வேணுமென்ற அந்த உணர்வுபடி நாம் கதைக்க இல்லை. ஜபம் பண்ணுவதில் நமக்கு சந்தோஷம் இல்லையா? நாம முடிவு பண்ண நாங்கள் யாரு வேதம் வாசிச்சு அந்த அது அல்லுடைய வேதம் வாசிக்கிறேன் என்றதை பற்றி நான் கதை கேள. வேதம் வாசிச்சு அதுல இருக்கிற என்ன சத்தியத்தை இன்றைக்கு நான் கடவுள்கிட்ட இருந்து அதை விளங்கி நான் எழுத போறேன், அல்லது அதை விளங்கி நான் மனதில பதிக்க போறேன். இன்றைக்கு வந்து எனக்கு சரியா வரையில அந்த திருப்தியும் ஆர்வம் அதுல வரையிலையோ நாம யாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா கடவுள் காரியம் பிறகு இதுதான் நாங்கள் சொல்லுறோம். பரிசுத்தமாகுதல் அடே நம்மள இருந்து ஒரு முக்கியமான பாவம் இப்ப கனடா காலமா கடவுளே கிருவியா சபிச்சும் கவனமானு இப்ப இல்ல. அதுல நாம திருப்தியும் தேவனுக்கு பூரிப்பும் ஆகுதா இல்லாட்டி நாம அதுல ஒரு கவனமும் இல்லை. நாம எவ்வளவு பரிசுத்தத்துல நாம முன்னேறோம் பற்றி யோசி. நாம எவ்வளவு சொத்து கூட்டுறோம் என்றதையும், எவ்வளவு படிச்சு முடிச்சிருக்கிறோம் என்றதையும், எத்தனை புத்தகம் வாசிக்கிறோம் என்றதையும், எவ்வளவு நாம ஆக்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றதிலையும், எவ்வளவு நாம ஆராய்ஞ்சு குடிச்சிருக்கிறோம். என்ன ஆராய்ஞ்சு குடிச்சது? சரியான பிரச்சனையான விஷயம். நாம இந்த பிரசங்கத்தை கேட்கலையே சில வேளையில நாம தேவனுடைய பரலோக ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிருபை வரங்கள், அவற்றை அழைப்பு தெரிஞ்சு கொள்ளுதல், உலக நித்தியத்திலேருந்து அவர் நம்மளை முன்குறிச்சது, குறிப்பிட்ட காலத்துல தமிழினத்தில் எங்களை அவர் ரட்சித்திருக்கிறார். இப்ப நாம அவருக்கு பிரியமா வாழணும். இந்த மண்ணுலகத்தில் எங்களோட சொந்த பூமி, நாம பரலோக பிரியாணிகள் என்ற விஷயங்களை பற்றி கதை கேட்கல. மண்ணுலக சிந்தனை உள்ள ஆக்களும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார். மண்ணுலக சிந்தனை உள்ள ஆக்களும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார். ஆனா அந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு எது கதையா இருக்கும்? மண்ணுலகத்தை பற்றி தான் கதை. ஐயோ, இந்த மண்ணுலகத்தில் எவ்வளவு சபிக்கப்பட்டிருக்குது, கடவுள் எவ்வளவு இதை எவ்வளவு அவர் பூர்ணப்படுத்துறதுக்கு அவர் முழுக்க நெருப்பால் அழிக்க இருக்கிறார். நாமல் இந்த பூமிக்குரியவளை நாமல் நாடக்கூடாது. ஐயோ, நம்மளோட மனசை நாமல் இதுல வைக்கிற எண்ணங்கள் கத்தரக்குரியதா இருக்கணும். நாங்கள் இந்த பூமி எவ்வளவு நமக்கு தீமையால் நிறைஞ்சிருக்குது, இந்த உலகம் எங்களை எவ்வளவு வெறுக்குது, இந்த உலகம் கிறிஸ்தவர்களுக்கு பாத்திரம் இல்லை என்றதையும் மண்ணுலக சிந்தனையாக்களை ஏற்றுக்கொள்ளுவினோம். ஆனா அந்த பிரசங்கம் முடிஞ்ச அப்புறம் என்னத்தை பற்றி கதைப்பினோம்? இந்த மண்ணுலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாம், இந்த மண்ணுலகத்தில் எவ்வளவு நல்லது இருக்குது, இந்த மண்ணுலகத்தில் நாம எப்படி கிறிஸ்தவத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது, இதான் கூட யோசனையா இருக்கு. அப்ப மண்ணுலக சிந்தனை உள்ள ஆட்களுக்கு மண்ணுலகத்தை பற்றி வேதம் சொல்ற உலகத்திலும் அதில் இருக்கிற அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவினம். ஆனா அதை ஏற்றுக்கொண்டால் செயல்ல, பேச்சில, நடைமுறையில என்ன இருக்கும்? மண்ணுலகத்தை நேசிக்கிறது தான் இருக்கும். ஐயோ, நாம பரலோகவாசிகள், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறோம், பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவர்களை நாங்கள் ஆட வேணும். ஓ, அதுவும் ஆமேன், அல்லேலூயா. ஆனா அது முடிஞ்ச அப்புறம் என்னத்தை பற்றி கூட கதை இருக்கும்? மண்ணுலகத்தை பற்றி தான் கதை இருக்கு.
அத கடைசி வரைக்கும் மண்ணுலக சிந்தனையோட இருக்கிற ஆட்களுக்கு மண்ணுலகத்தினுடைய தீமையை கலைச்சாலும் ஒத்துக்கொள்ளுவீனம். ஆனா மண்ணுலகத்தை பற்றி தான் யோசனை இருக்கு. பரலோகத்துக்குரிய நன்மைகளை பற்றி கதைச்சாலும் ஒத்துக்கொள்ளுவீனம். ஆனா மண்ணுலகத்தை பற்றி தான் கூட யோசனை. அதுக்கு பேர் தான் மண்ணுலக சிந்தனை, மண்ணுலக மெனனி. விளங்குதோ? அந்த டெஸ்ட் எழுதணும், இந்த டெஸ்ட் எழுதணும், இப்படி பாஸ் பண்ணணும், அந்த பாஸ் பண்ணணும், இந்த படிச்சாச்சு அடுத்த படிப்பு படிக்கணும், இது செய்யாச்சு இது போகணும், ஐயோ நாம படிக்கணும், இதண்டோணும் அதண்டோணும், ஒரு டிகிரி முடிஞ்சு அடுத்த டிகிரி இப்ப அதை நாம ஐயோ இத்தனை டிகிரி இப்படி இப்படி எல்லாம் படிக்கணும்ன்றத பைபிள்ல உனக்கு எவ்வளவு தெரியும்? வேத புத்தகத்துல எஸ்ராட புத்தகத்துல அல்லது நெகேமியா அல்லது ஓசியாவ எனக்கு ஒரு அரை மணி நேரம் படிக்க விவரிச்சு சொல்லுவாப்பம் என்று கூட ஓசியாவ கொஞ்சம் பொருங்க கட்டணும். பிறகு என்ன ஹோதாரிக்கு அடுத்தடுத்த படிப்பெல்லாம் படிக்கிறீர்கள். அப்ப நீங்க யாரு பேசிக்கா பரலோக வாசிகள் என்ற பரலோக புத்தகத்தை விட்டு போட்டு உலக புத்தகம் எல்லாம் படிச்சு படிச்சு டிகிரி எடுக்கிற அந்த யாக்கள மண்ணுலக சிந்தனை உள்ள அதான் சொல்ல வரையில உலக படிக்கிறது வேண்டாம் என்று. இது நல்லா தெரியட்டும், இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அது வேற அதை வேண்டாம் என்று அது தேவை என்று ஏற்கனவே சொல்லிட்டோம். கத்தரிக்கே அது தெரியும் பரம விதம் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அறிஞ்சிருக்கிறார். கத்தருக்கு பயப்படுகிறவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்து கத்தருக்கு பயந்து அவர்கிட்ட கேட்டா கட்டாய ஞானத்தை தருவேன். அந்த ஞானம் லௌகிய ஞானம் இல்ல, பரத்திலிருந்து கொடுக்கப்படுற ஞானம். அது இந்த லோகத்தையும் எப்படி பரலோக சிந்தனைகளோட நாம முகம் கொடுக்கிறது, எப்படி அதுக்கு இதை பயன்படுத்துறது அந்த ஞானத்தை தரும். அதனால இதான் அந்த அறிகுறி. நாம சரியான கவனமா இருக்க வேணும். நாங்கள் ஆக்களுக்கு முன்னால இல்லாம நம்மளை தென்பாட்டுல விட்டா நாம எங்களோட சிந்தனையில் இதால ஆளப்பட்டு கொண்டிருக்குது. அதான் நாங்கள். அது கர்த்தரும் அவற்ற அரசும் அவற்ற நீதிகளையும் பற்றி கூட ஆளப்பட்டு கொண்டிருக்கா, ஆளப்படுகிறதா? இல்லாட்டி உலக விடயங்களை குறித்து ஆளப்படுகிறதா? உலக விடயங்கள் ஆளப்படுகின்றால் மண்ணுலக சிந்தனை. ஆவிக்குரிய விடயங்கள், கடவுள் காரியங்கள், பரலோகவாசிகள், அது பரலோக சிந்தனை. அதான் நாமல். அதுல இதை நாங்கள் சரியான கவனமா வச்சிருப்போம். நாங்கள் இப்ப சொல்லல பிசாசு சில வழியில நான் வெள்ளனை சொல்லிட்டேன் கொண்டு வர கர்த்தர் அனுமதிச்ச அந்த குறிப்பிட்ட சில சந்தர்ப்பத்தில் நாமட வீழ்ச்சிகளோ அல்லது எங்களுக்கு சோதனைகளை நாம அதுல இருந்து மேற்கொள்றதுக்கு நாம எடுக்கிற முயற்சிகள்ல சில வழியில எங்களோட யோசனைகள் அங்க இருக்கு. ஆனா அப்ப கூட கர்த்தாவே இதை என்னத்துக்கு அனுமதிச்சு, கர்த்தாவே இதுக்கு நான் என்னத்தை பார்க்கணும், ஆண்டவரே இதுல இன்னும் என்ன நான் ஆராய்ச்சி என்ன செய்யணும். அப்ப பிசாசால வருவதோ அல்லது கர்த்தர் வேற விதமா அனுமதிச்சாரோ அந்த சோதனைகளை நம்மளோட யோசனை எங்க இருக்குது என்ற கடவுளே நாம் இதுக்கு என்ன செய்யணும் என்றது. அந்த அதிலே ஆசா மாதிரி எந்த டாக்டரை போறது எந்த டாக்டரை திரிவு எதுக்கு போறது எதுக்கு மாறது என்று திரிகிறது இல்ல. ஏன்னா கடைசி வரைக்கும் அவன் அதாவது சுகம் அடையல, கடவுள் கொடுக்கவும் இல்லை. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். நீங்கள் யோசி பாருங்க, உங்களுக்கு உலக விஷயங்கள் 6 நாளும் 7வது நாள் தான் ஏதோ கர்த்தர் நாள்ல இங்க இருக்கிறபடியா நமக்கு முன்னால இருக்கிறபடியால ஒரு கட்டுப்பாட்டுக்களை இருக்கிற யோசிக்கிறோம். அதுலயும் சில வழியில கட்டுப்பாடு இருந்தாலும் இடையில உலக கதைகள்லாம் வெளியில வருது. 6 நாள் எந்த விஷயங்கள் நம்மட மண்டையை நிரப்பி கொண்டிருக்கு? மண்டையை நிரப்பி இருக்கிறது கர்த்தரும் அவற்ற ராஜ்யத்துக்கு மாத்த நாங்கள் செய்கிற விஷயங்கள் எப்பயும் முன்னுக்கு வருகிறதா? இல்லாட்டி கர்த்தர் காலத்மையோட ஆண்டரையை காத்துக்கொள்ளும் போதோட ஜோகம் முடிஞ்சு அதோட அப்புறம் இரவு 8 மணிக்கு தான் கர்த்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு. முடிஞ்சு போச்சு நம்மட வாழ்க்கை. நம்மட முடிவு அழிவு. நம்மட கடவுள் வயிற்று காத்தன்னு விளத்தையும் செய்யும். வயிற்று நம்மட படுற எல்லா பாடுகளும் புகழ்ச்சிக்கும் மேன்மைக்கும் அடைகிற எல்லாமும் எங்கட பக்கத்துக்கு தான் நாம அதை செய்யணும். சரியான கவனமா இருக்கணும். கர்த்தர் கிருபையா எங்களுக்கு அவர் இதுல காட்டுற இது நமக்கு மட்டும் இல்ல, புதுசு. நான் இப்ப கதைக்கிறேன் 1600ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பிரசங்கம்.
ஜெரமியா பிரவுன்ஸ் என்ற அந்த போதகர் தன் சபையை கொடுத்த பிரசங்கங்கள். அப்பையும் இப்பையும் ஒரே மனுஷன், ஒரே பாவம் தான். அது வேற வேற வடிவங்கள் இப்ப நமக்கு வருது. அதனால நம்மள நிதானிச்சு பார்ப்போம், மண்ணுலக மனநிலையா என்ன, அல்லது நாங்கள் பரலோக மனநிலையா என்ன. கிறிஸ்து தாமே எங்களை காத்து அவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.